لساني يفقه رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي بسم الله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين. السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله. நாங்கள் முதல் கிளாஸை ஸ்டார்ட் பண்ணி குயிக் ரிவ்யூ. இன்றைக்கு நான் நினைக்கிறேன் முந்தி படித்ததுல மேக்ஸிமம் 5 மினிட்ஸ். அதுக்கு அடுத்தது நாங்கள் லாஸ்ட்டாக படித்தது இருக்குதானே, லைட் கனம் இசும் லைட்டும் ஹெவி. அதை கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம்னு நினைக்கிறேன். நான் லாஸ்ட் கிளாஸில் சில பேர் நான் நினைக்கிறேன் கொஞ்சம் பாஸ்டாக போன மாதிரி உணர்றாங்க மாதிரி இருக்குது. அதனால் எல்லார கவனத்தையும் கொண்டு கொஞ்சம் அதில் கொஞ்சம் ரிவ்யூவை பண்ணிவிட்டு நாங்கள் எல்லா பாடத்துக்கும் இசும் லைட் வர்சஸ் ஹெவி, அதுக்கு அடுத்தப்பறம் ஃப்ளெக்சிபிலிட்டியை தெளிவாக பார்க்கலாம். சாதாரண ஸ்பீடில் தான் நாம் போகணும் என்று நான் நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ். ஆரம்பத்தில் 3 வகையான அரபிக் வேர்டுகள் பார்த்தோம். ஒன்று இசும் ஃபிஹில் ஆஃப். இசுமண்டா என்னன்னு பார்த்தோம். இசுமண்டா ஒரு நபர், பொருள், இடம், கருத்து ஆகியவற்றை குறிக்கிற சொற்கள். பேரடை, வினையடை மற்றும் பல. நேம் ஆஃப் அ பர்சன், பிளேஸ், திங்ஸ், ஐடியா, அட்ஜெக்டிவ் அண்ட் அட்வர்ப்ங்கிறத நாங்கள் பார்த்தோம். இந்த 3 வகையான வேர்டுகள் தான் அரபிக்கில் குர்ஆனை புரட்டினா இதுகள் இருக்கும். இதை தவிர வேறு ஒன்றும் இல்லை. அடுத்தது ஃபெயிலண்டான்னு பார்த்தோம். அது முழுமையான வாக்கியம். அதாவது ஒரு நிகழ்காலம், இறந்த காலம், அடுத்தது எதிர்காலத்தை பற்றி ஒரு சொல். அதாவது ஒரு வினை சொல்லையும் விட அதிகமானது நாங்கள் படிச்சிருந்தோம். அதாவது ஃபிஇலண்டா அரபிக்கில் ஒரு முழுமையான வாக்கியம். அதில் ஒரு செயலும் இருக்கும், செயலை செய்தவரும் இருப்பார், ஒரு காலத்தையும் உள்ளடக்கியதாக இருக்கும். அடுத்தது ஹர்ஃபண்டா என்று பார்த்தோம். ஹர்ஃபண்டு சென்றால் தனியாக நிற்கும் போது இதற்கு எந்த கருத்தும் இல்லை, எந்த இதுவும் இல்லை. ஆனால் அது இன்னொரு சொல்லோடு வந்து சேர்ந்த போதுதான் அதுக்கு கருத்து கிடைக்கும் என்பதை நான் பார்த்தோம். இதுதான் 3 வகையான. இதை தவிர வேற எந்த சொற்களும் குர்ஆனில் இல்லைன்னு பார்த்தோம். அதுக்கு பிறகு இஸ்மை பற்றி நாங்கள் விரிவாக படித்தோம், விரிவாக படித்து கொண்டிருக்கிறோம். ஃபிஇலையும் ஹர்ஃபையும் வைத்து விட்டு நாங்கள் எதை பற்றி 1 மினிட் நான் இதை கொஞ்சம் பாயிண்டரை கிளியராக கொண்டு நாங்கள் இஸ்மை பற்றி இப்போது படித்து கொண்டிருக்கிறோம். ஃபிஇலையும் ஹர்ஃபையும் அப்படியே வைத்து கொண்டு இந்த இஸ்மை மட்டும் நாங்கள் இப்போது படித்து கொண்டிருக்கிறோம். இஸ்மை பற்றி 4 முக்கியமான விஷயங்கள் படிக்க வேண்டும் என்று நாங்கள் பார்த்தோம். இது 4ம் வெறு முக்கியம். இந்த 4ஐயும் தெளிவாக படித்தால்தான் வசனத்தை கிளியராக எங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இம்ரான் பிரதர் கோர்ஸ் பண்ணிக்கிறேன்னா இல்ல, நான் கோஹோஸ்ட் இல்ல. கோர்ஸ் வரலையா? இல்ல. ஸ்டாப் பண்ண பண்ணிட்டாங்கம்மா இல்லை? சரி, ஓகே. நான் கொஞ்சம் 1 மினிட் இம்ரான் பிரதரை நான் கோர்ஸ் பண்ணிட்டு வரேன். ரைட். இப்போ சரியான இம்ரான் பிரதர் கிடைச்சிட்டு தானே இல்லையா? ஓகே. ரைட். நாங்கள் இசுமை பற்றி 4 விஷயங்களையும் நாங்கள் படிக்கணும், தெளிவாக அறிஞ்சிருக்க வேணும். அப்போதுதான் தெளிவாக வாக்கியத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். வெரி இம்பார்ட்டன்ட். இது ஒரு வெரி இம்பார்ட்டன்டான சப்ஜெக்ட்ஸ். அதுக்கு பிறகு நாங்கள் பார்த்தோம், நாங்கள் இசுமில் எண்ணெயும் பாலையும் வகையும் வைத்து விட்டு நாங்கள் படிக்கிறது நிலையை மட்டும். இது 3ஐயும் ஒரு சைடில் வச்சிருக்கிறோம். நிலையை மட்டும் தான் நாங்கள் படித்து கொண்டிருக்கிறோம். ஸ்டேட்டஸை பார்த்து ஸ்டேட்டஸ் என்றா என்னென்று நாங்கள் படித்தோம். அதாவது ஒரு வாக்கியத்தில் இசும் எந்த ரோலை, எந்த பங்கை வகிக்கிறதுங்கிறதான் ஸ்டேட்டஸ். அவர் ஒரு வாக்கியத்தில் ஒரு இசும், ஒரு மனிதர்ங்கிறது ஒரு இசும். அவர் வாக்கியத்தில் எழுந்து நின்றார் என்றார், அவர் என்ன ஸ்டேட்டஸில் இருக்கார், என்ன ரோலை பிளே பண்ணுறாருங்கிறது தான் இந்த ஸ்டேட்டஸ். நாங்கள் தற்போது படித்து கொண்டிருக்கிறது, இவ்வளவு காலமும் படிக்கிறது இந்த ஸ்டேட்டஸை பற்றித்தான். நம்பரும் ஜெண்டரும் டைப்பையும் ஒரு சைட்டில் வச்சுட்டு நாங்கள் அதை படிக்கிறோம். அதுக்கு பிறகு ஸ்டேட்டஸை பற்றி, அதாவது இசும் இந்த ஒரு வாக்கியத்தில் என்ன ரோலை வகிக்கிறதுங்கிறத பற்றி 4 விஷயங்கள் படிக்கணும்னு பார்த்தோம். எப்படி இசுமை பற்றி 4 விஷயம் படிக்கணுங்கிற மாதிரி இந்த ஸ்டேட்டஸ் நிலையையும் பற்றி 4 விஷயங்களை நாங்கள் படிக்கணும்னு பார்த்தோம். அதில் மிக முக்கியமானதுதான் நிலையின் ஸ்டேட்டஸ் வடிவங்கள்.
அதுக்கப்புறம் அது அரபிக்கில் எப்படி சொல்றேன்னு நாங்கள் படித்தோம். அதுக்கப்புறம் நான் இஸ்ம் லேசானது மற்றும் கனமானது என்று படித்தோம் போன கிளாஸ்ல. அதுக்கு பிறகு மாற்றத்தன்மையை ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷனாக படித்து நான் கொஞ்சம் வேகமாக சொன்னேன். அதை திரும்பவும் தெளிவாக இன்று நாங்கள் படிப்போம். சரிதான். இந்த இஸ்மில் முக்கியமான முதலாவது பாடம் தான் இஸ்மின் வடிவங்கள். வடிவங்கள் என்கின்ற போது இஸ்ம் 3 வடிவத்தில் இருக்கும். இஸ்ம் அதாவது இஸ்மின் நிலையங்கிறது, அதோட ஸ்டேட்டஸ்ங்கிறது, என்ன ரோலை பிளே பண்றங்கிறது, அது 3 வடிவத்தில் இருக்கும். ஒன்று ரஃபா அல்லது நசிப் அல்லது ஜர். அப்படித்தானே? ரஃபா என்றா இந்த ஒரு இஸ்ம் ஒரு வாக்கியத்தில் வந்தால் அவர் என்ன ரோலை பிளே பண்ணுவார், அவர் செயலை செய்பவராக இருக்கிறது தான் ரஃபா. அது அடுத்தது இந்த ஒரு இஸ்ம் அது ஒரு வாக்கியத்தில் வந்தால் அது நசிப் நிலையில இருக்கிறது சொன்னால் அது செயலை விளக்கும் சொல், ஒரு விவரமாகிற சொல்றாக அது இருக்கும் என்று பார்த்தோம். அது எப்படி பார்க்கறதுலாம் நாங்க பார்த்தோம். அதுக்கப்புறம் நாங்க பார்த்தோம் ஜர். ஜர் என்று சொன்னால் இதுவும் 3வது ஃபோர்ம்ஸ், 3 வகையில ஒரு 3வது வகை. ஒன்று ரஃபா, நசிப், ஜர். அதாவது இது உறவுக்கு வரும் சொல், உறவுக்கு சேர சொல். அதாவது உரிமையாளர், தமிழ்ல உரிமையாளர், அவர் அரபிக்கில் ஜர் நிலையில் இருக்கும். இங்கிலீஷில் ஒஃப்க்கு பிறகு வாரது. அதாவது 2 இசுமை சேர்த்து நாங்கள் உறவை ஒன்றை உருவாக்குற சொல்லை ஏற்படுத்தினால் அது ஒஃப்க்கு பிறகு வார சொல் என்று நாங்கள் இங்கிலீஷில் பார்த்தோம். தமிழில் உரிமையாளரை குறிக்கிற சொல் ஜர் நிலையில் இருக்குன்னு பார்த்தோம். அதுக்கு பிறகு நாங்கள் பார்த்தது அதை இந்த 3 ஃபோமை ரஃபா, நசிப, ஜர்ரையும் எப்படி அரபிக்கில் நாங்கள் கண்டறிவது, அரபிக்கில் சொல்ற முறையை பார்த்தோம். அதான் நாங்கள் பார்த்தது முஸ்லீம் சாட். சரியா பிரதர்? இது விளங்கிட்டா? இவ்வளவுதான் நாங்கள் படித்தோம். கிளியர்? ஆமா. அதுக்கு அப்புறம் நாங்க பார்த்தது முஸ்லீம் சாட். இது உங்களுக்கு எல்லாருக்கும் நினைவிருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? ரைட். வெரி இம்பார்ட்டன்ட். இந்த சார்ட் வெரி கிளியரா தெரியும். எப்படின்னு சொன்னா நீங்க இப்படி தெளிவாக சொல்லணும் குயிக்கா. உன் அன் இன் ஆனி ஐனி ஐனி உன் ஐனா ஈனா ஆத்துன் ஆத்தின் ஆத்தின் ஆத்துன் ஆத்தின் ஆத்தின் இப்படி சொல்லணும். நீங்க இப்ப சாட்டை கேட்டா நீங்க முஸ்லிமுன், முஸ்லிமன், முஸ்லிமின், முஸ்லிமானி, முஸ்லிமைனி, முஸ்லிமைனி, முஸ்லிமூனா, முஸ்லிமீனா, முஸ்லிமீனா, முஸ்லிமத்துன், முஸ்லிமத்தன், முஸ்லிமத்தின், முஸ்லிமத்தானி, முஸ்லிமத்தைனி, முஸ்லிமத்தைனி, முஸ்லிமாத்துன், முஸ்லிமாத்தின், முஸ்லிமாத்தின். அப்படி கிளியரா நீங்க சொல்லணும். இதை நீங்க அடுத்த கிளாஸ்ல எல்லாரும் இன்ஷா அல்லாஹ் ட்ரை பண்ணி உங்களோட ஓன் வாய்ஸில் வாட்ஸ்அப்பில் உங்களோட இதை வாய்ஸ் ரெக்கார்டை கொடுக்க வேண்டும். அப்படி கொடுத்தா நல்லமா இருக்கும் நினைக்கிறேன். அப்போதான் எங்களுக்கு ஒரு ஊண்டுதலாக இருக்கும். இதுதான் இந்த சார்ட். இப்படி எங்களுக்கு தெளிவாக வழங்கியிருக்க வேண்டும். அடுத்தது நாங்கள் பார்த்தது இசுமை எப்படி லைட் ஆக்குறன்னு தான் நாங்கள் பார்த்தோம். அப்படியா இல்லையா? இதுதான் நாங்கள் கடைசியாக பார்த்தோம். அதில் வெரி இம்பார்ட்டன்ட், சாதாரண இயல்பாக ஒரு இசும் தடிப்பமான நிலையில் இருக்கும், கனமான நிலையில் இருக்கும். அதாவது ஒரு ஒருமை எடுத்தால் முஸ்லிமுன், முஸ்லிமன், முஸ்லிமின் என்ற முறையில் இருக்கும். இப்போது இதுல ஒரு சவுண்ட் ஏற்படுது. நாங்கள் சில முஸ்லிமுன், முஸ்லிமன், முஸ்லிமின். அது ரஃபா வந்தா முஸ்லிமுன் என்று வரணும், நசுபண்டா அன் என்று வரணும், ஜர்ரண்டா இன் என்ற சவுண்ட்ல முடியும். அப்படி அதுல கடைசியில வார எழுத்தில் ஒரு சவுண்ட் ஏற்படுது, நூன் சவுண்ட். அந்த நூன் சவுண்ட் தான் தடிப்பமாக இருக்கிறது. இயல்பாக ஒரு வாக்கியத்துல முஸ்லிம்ங்கிற ஒரு இசும் வந்தால் ஒன்று ரஃபா நிலையில வரண்டா உன் என்று வரணும், நசிபுலண்டா முஸ்லிமென் என்று வரணும், ஜர்லண்டா முஸ்லிமின் என்று வரணும். அது தடிப்பமாக தான் வரணும், லைட்டாக வரக்கூட கூடாது. அப்படி வாரன்னு சொன்னால் அதுக்கான காரணம் இல்லாம வரக்கூடாது வாக்கியத்தில். அதுதான் அதனுடைய லைட்டான போம் முஸ்லிமு, முஸ்லிமா, முஸ்லிமி. அதே மாதிரி டுயல் 2க்கு அடுத்தது புளூரல் பன்மைக்கு உள்ள டேபிள் தான் இது. முஸ்லிமானி, முஸ்லிமைனி, முஸ்லிமைனி. இதுல நீ நூன் சவுண்ட் கடைசியில இருக்குது. அது அந்த நூன் லெட்டரை நாங்க ரிமூவ் பண்ற போது, நீக்குகின்ற போது இது லைட் ஆகும். அப்படின்னா முஸ்லிமா, முஸ்லிமை, முஸ்லிம், முஸ்லிமூனா, முஸ்லிமீனா, முஸ்லிம். இதுலேயும் நூன் எழுத்திருக்கிறது. அதை நாங்கள் நீக்கின்ற போது அது என்னவாகும்? லைட்டாக இருக்கும். புரிஞ்சுதா? அதே மாதிரி தான் இது முஸ்லிமத்துன் உன் சவுண்ட்ல முடியுது. அன் இன் அந்த நூன் சவுண்டை எடுக்கின்ற போது முஸ்லிமத்து, முஸ்லிமத்தா, முஸ்லிமத்து. அதே மாதிரி தான் இந்த பெண்பாலும் இப்படி முடியும். முஸ்லிமாத்துன், முஸ்லிமாத்தின், முஸ்லிமாத்தின். அது முஸ்லிமாத்து, முஸ்லிமாத்தி, முஸ்லிமாத்தி என்று லைட்ல முடியும் என்று படிச்சோம். இது கிளியர் தானே? கிளியர்.
கிளியர். இது அடுத்த டேபிள நீங்க குயிக்கா சொல்லணும், நான் சொன்ன மாதிரி சொல்லணும் இன்ஷா அல்லாஹ். அதுக்கு பிறகு நாங்க பார்த்தது தான் அடுத்தது. நாங்க கடைசியாக பார்த்தது இதான். நான் கடைசியா பார்த்தேன் லைட் வர்சஸ் ஒரு இசும் வந்து லைட்டாக வந்தா அதுக்கு 4 காரணங்கள் இருக்க வேணும்னு பார்த்தோம். அதுல ஒரு காரணத்தை தான் நாங்க லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். பயான் பிரதர் கிளியர்? கிளியர். இதுதான் நாங்க பார்த்தோம். இந்த பாருங்க, இதெல்லாம் லைட்ல இருக்கு. இது வந்தா என்ன காரணம் என்று கேட்க வேண்டும். இதை நாங்க தெளிவாக 4 காரணம் பார்க்கும் போது உங்களுக்கு தெளிவு வரும். அதங்காட்டு முதலாவது காரணம் தான் நாங்க போன கிளாஸ்ல பார்த்தோம். அதுல ஒன்றைத்தான் நாங்க பார்த்தோம். அதாவது நாங்க ஒரு வாக்கியத்துல தெளிவான மறுப்பு அப்சல்யூட்லி நோ என்று சொல்றது. அதுக்கு தேவையானது 2. ஒன்று ஒரு ஹர்ஃப், அடுத்தது ஒரு இஸ்ம். அந்த ஹர்ஃப் வந்து நான் சொல்ல ஹர்ஃப் வந்து லா. என்னது? லா என்கிற ஹர்ஃப். லா என்று சொன்னால் எஸ்ஸா ஓம் என்று இல்லை. சொல்லலாம். இல்லை என்கிறதா. அதுல மீனிங் தமிழ்ல என்ன? லா என்று சொன்னா இல்லை. இல்லை. நான் உங்களுக்கு அரபு தெரியுமான்னு கேட்டா நீங்க என்ன சொல்வீங்க? இல்லை. இல்லை லா என்று சொல்லுவோம். அந்த வேர்ட் தான் அது. கிளியர் அவளையும் கொள்ளுங்க. சரிதானே? அப்படின்னா லாங்கிற வேர்டும் ஒரு இசும் லைட்டும் வரணும். ஒரு இசுமும் வரணும். அந்த இசுமும் லைட்டாக இருக்கும். விளங்கிச்சா? அந்த இசும் என்ன? லைட்டாக இருக்கும். அப்போது இந்த கண்டிஷன் 2ம் வந்தால் அது முழுமையாக இல்லை என்று சொல்றத குறிக்கும். இதான் எங்களுக்கு இது. இதைத்தான் நாங்க போன கிளாஸ்ல பார்ப்போம். அதுக்கு நான் எடுத்த உதாரணம் லா என்கிற ஹர்ஃப், இதுமே முக்கியம். அடுத்த ரைப்ங்கிற ஒரு இசும், சந்தேகம்ங்கிறது இசும். இதை எப்படி நான் முழுமையாக இல்லை என்று ஒரு வாக்கியத்துல கூறங்கிறத தான் நாங்க படித்தோம். சரியோ? அப்படின்னு சொன்னால் லாங்கிற வேர்டை முதலாவது போட்டேன். அதுக்கப்புறம் ரைபங்கிற ஒரு இசுமை சேர்த்தேன். அது என்ன கண்டிஷன்ல இருக்கு ரயான்? இது வந்து நசப் கண்டிஷன்ல இருக்குது, லைட். அப்படின்னா முதலாவது நசுபில் வரணும். தடிப்பமா வரலாமா? இல்ல, தடிப்பமா வந்துச்சுன்னா அது நசப் எப்படி ரஃபா ஆயிடும். இல்ல, தடிப்பமா வரலாம். நான் வரலாம், சொல்ல வரலாம். 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 ரைபன்ங்கிறது தடிப்பு தானே. கரெக்ட். இது சும்மா ரைபன் தான் பெறணும். ஆனா ரைப ஆயிருக்கு ரைபா இந்த தான். கண்டிஷன். சரிதானே? கரெக்ட். அது 100% மறுத்து சொல்றது. அப்படி என்று சொன்னால் இப்பொழுது இது லா என்கிற ஒரு வேர்டும் ஒரு ஹர்ஃபும் ரைபங்கிற இசுமும் சேர்ந்து நான் முற்றுமுழுதாக சந்தேகம் இல்லை என்று சொல்லணும். ரைபேண்டா சந்தேகம் இல்லை. அப்படி எப்படியா? இது நசுபில் இருக்கணும், இது லைட்ல இருக்கணும், அதுக்கு முந்தி ஒரு லாடு வரணும். இதுல மீனிங் என்ன? 1 மினிட். இதை நாங்க எப்படி தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்றோங்கிறதா எங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு என்று நான் நினைக்கிறேன். உங்களுக்கு காரணம் என்று சொன்னால் இதை நான் லா என்றால் நோ இல்லை, ரைப என்றால் சந்தேகம் சொல்றேன். இதுல இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணா நோ டவுட். எப்படி? நோ நோ எப்படி ரயான்? நோ 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 ரைபனா நோ டவுட். நோ டவுட். இது இப்படிதான் இருக்கு. தமிழ்ல இதை டிரான்ஸ்லேட் பண்ணணும்னா நீங்க ரிவர்ஸ்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணணும். ஆமா. இங்கிலீஷும் தமிழும் இல்லை. முதல் இதை டிரான்ஸ்லேட் பண்ண ரைபண்டா இல்ல, ரைபண்டா டவுட் தானே, சந்தேகம் தானே. அப்படியே இல்லையா? ஆனா லாமங்கிறது அப்படின்னா நீங்க சந்தேகம் இல்லை என்று தான் டிரான்ஸ்லேட். இதுல உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன் இருக்கலாம். எப்படி போகணும்? நீங்க எப்பயும் தமிழ் வந்து ரிவர்ஸ்ல தான் போகணும். இங்கிலீஷும் அரபிக்கும் சேமா போகும். சரியா? டிரான்ஸ்லேட் பண்ணப்படும் ஆல்மோஸ்ட் சேமா வரும். அப்படின்னா இங்கிலீஷ்ல நோ டவுட், தமிழ்ல நீங்க முதல் டவுட்டை சொல்லித்தான் நோ என்று சொல்லணும். அப்படின்னா சந்தேகம் ரைபண்டா சந்தேகம், லாண்டா இல்லை. புரிஞ்சுதா? அப்படின்னா இது பூரணமாக மறுத்து சொல்வது. புரிஞ்சுது? அப்படின்னா அதே மாதிரித்தான் இந்த கண்டிஷன்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் வருகிறது. அப்படின்னு சொன்னா லா ஒன்று வந்திருக்கு, இலா வந்து ஒரு நசுபில் இருக்குது, அது வந்து லைட்ல இருக்குது. அதனால இது பூரணமாக இல்லை என்று சொல்றது. அப்படி என்று சொன்னால் இலாஹ் என்றால் இறைவன், லா என்றால் நோ. அப்படி என்று சொன்னா வேறு ஒரு இறைவனும் இல்லை அல்லாவை தவிர, இல்லல்லாண்ட அல்லாவை தவிர. இது புரிஞ்சுதா? புரியுது. எப்படி நீங்க ரிவர்ஸ்ல டிரான்ஸ்லேட் பண்ணுவீங்க? லா இலாஹா அல்லாஹ் இல்லை, அல்லாஹ் இல்லை, அல்லாஹ் இல்லை, அல்லாவை தவிர இல்லை, இல்லல்லாண்ட தவிர, அல்லாஹ் இல்லை,
ஒருவன் இல்லை, அப்படித்தானே? அப்படித்தான் ஆமா அங்க நான் அல்லாவை தவிர வேறு ஒருவர் இல்லை. லா இக்ராஹ, இக்ராஹ என்று சொன்னா நிர்பந்தம், இஸ்ம். சரியா? லா என்றா நூல். அப்ப நான் தமிழ நீங்க ரிவர்ஸ்ல டிரான்ஸ்லேட் பண்ணு. நிர்பந்தம் இல்லை. எப்படி போற? ஆமா நிர்பந்தம் இல்லை. இல்லை அப்படித்தான் நீங்க. ஹலாக்க என்றால் எந்த ஒரு ஷேரும் இல்லை, எந்த நட்பாக்கியமும் இல்லை. ஹலாக்க ம். என்றால் எந்த ஒரு நட்பாக்கியம். பேரம் இது பேரம் ஆ? எந்த ஒரு பேரும் இல்லை. எந்த ஒரு இல்ல இல்ல பேரம் வேறு. ஹலாக்கண்டா இடம் இல்லை, சாரி நட்பாக்கியம் சரி. இடம் இடம் இடம். ஹலாக்கன்னு சொன்னா ஒரு இடம் இல்லை, ஓரளவு சிறு துளி இடமாலும் இல்லை. அப்படின்னா இடம் இடம் இல்லைங்கிறது வார்த்தை, அது ஒரு இசும். அது சரியானே? அப்படின்னா இதை எப்படி சரி. டிரான்ஸ்லேட் பண்ணுவோம்? எந்த ஒரு பாக்கியமும் இல்லை. முதல் இதை டிரான்ஸ்லேட் பண்ணிவிட்டு இதை டிரான்ஸ்லேட் பண்ணுவோம். புரிஞ்சுதா? இன்னும் ஒரு ம். முறையில நாங்க நோன்னு சொல்லலாம். நாங்க இப்ப படிச்ச இசும் எப்படி லைட் ஆகும்ங்கிறது தானே படிச்சிருக்கோம். ஆமா கிறிஸ்துவமலை தானே நாங்களே. ஓ, இதுதான் எங்களுக்கு இசும் லைட்டாக வாரத்துக்குரிய கண்டிஷன். நாங்க தற்போது இன்னும் ஒரு முறையில நோ ஒன்று செல்லலாம்ங்கிறத பார்க்கணும். இன்னும் ஒரு முறையில நோ நோ. ஒன்று செல்லலாம்ங்கிறத நாங்க இப்ப பார்க்கணும். அது எப்படி சொல்லணும்னு சொன்னால், இது முழுமையான நோ இல்லை. எப்படி? முழுமையான நோ நோய் இல்லை. நோ. இது சாதாரணமான நோ. சாதாரணமாக மறுத்து சொல்ல. அப்படி என்று சொன்னால் பெரும்பாலும் இல்லை என்று சொல்ல சில விதி விலக்கு, சில விதி விலக்குகளுடன் லா ஹவுஃபுன். இதுல கண்டிஷன் சொன்னா இசும் நோமலா ஒரு கடினமான நிலையிலான வரணும். ம். ரிஸ்வான், இசும் கடினமான நிலையில வரணுமா இல்லையா? இயல்பாக இசுங்க. ஆமா இயல்பாக இயல்பாக கடினம். வரணும். நிலைமையில தான் வரும். ஆ, கடினமா இருக்கும். அப்படின்னா அது ரஃபா ஸ்டேட்டஸ்ல இருக்க வேண்டும். அதோட லாவை செய்தால் ஃபியர். ஃபியர் என்ன தமிழ்ல? பயம். பெயர். பயம் இல்லை. என்னது? பயம் இல்லை இல்லை. பயம் இல்லை. அப்படி என்றால் இது சாதாரண மறுப்பா இல்ல முழுமையான மறுப்பா? சாதாரண சாதாரண மறுப்பு. மறுப்பு. எப்படி கண்டுபிடிக்க? ஃபர்ஸ்ட் அது அதோடைய ரஃபா இஸ்மோட ஸ்டேட்டஸ்ல ஸ்டேட்டஸை இருக்கு. பார்க்கணும். அது இஸ்மோடைய ஹார்டா இருக்கு. ஸ்டேட்டஸ் ரஃபால இருந்துச்சுன்னா அது நூன் கடினமாக இருந்துச்சுன்னா அது ரஃபாவுடைய ஸ்டேட்டஸ். லா வந்திருக்கிறதுனால லா கௌஃபுன் அப்படின்னு சொன்னா நோ ஃபியர். ஸோ நோ ஃபியர் ரஃபா ஸ்டேட்டஸ்ல இருக்கிறதுனால இது ஹெவியா இருக்கிறதுனால இதை நம்ம நார்மலான நோ இது. நீங்க இதுல குர்ஆன்ல டிரான்ஸ்லேஷன் வரும் தானே? ஆமா அதுல டிரான்ஸ்லேஷன் வந்தா அதுல இது ரெண்டையும் உங்களை டிஃபரன்சியேட் பண்ணி காட்டி இருக்க மாட்டாது கூடிய பாவம். தெளிவாக உங்களால அடையாளம் காண முடியும். எல்லாம் நோ ஒன்று தானே இருக்கு. அதை பார்ப்போம். நீங்க ஏன் உங்களுக்கு இதை டிஃபரன்சியேட் பண்ண? நீங்க அரபிக் படிக்கிறதால தான் உங்களுக்கு இது சாதாரண நோவா இல்ல இல்லை. முழுமையான நோவான்னு நீங்க முழுமையான. கண்டுபிடிக்க. ஆனா நீங்க டிரான்ஸ்லேஷனை பார்த்துறீங்கன்னு சொன்னா குர்ஆன்ல பாருங்க, தமிழ்லையோ இங்கிலீஷ்லயோ இது ரெண்டுக்கும் வித்தியாசம் உங்களுக்கு வழங்க மாட்டேன். வித்தியாசம் ஆமா டிரான்ஸ்லேஷன்ல அவங்க இல்லைன்னு தான் சொல்ல முடியும். இப்ப ஆ, எக்ஸாம்பிள் நான் ராய்பஃபி அப்படின்னா நோ டவுட், லா ம். கௌஃபுன்னா நோ ஃபியர், நோ டவுட் நோ ஃபியர். ஆனா அதுல அப்சல்யூட்டிவ் நார்மலும் நம்ம கண்டுபிடிக்க முடியாது டிரான்ஸ்லேஷன்ல. ரைட். இன்னைக்கு பாருங்க, இதே இதை பாருங்க. சரியானே? இது லா ரைபா, அது சரி. இது முழுமையான மறுப்பா இல்லையா? தெளிவான முழுமையான மறுப்பா இல்லையா? தெளிவான தெளிவான உண்மையான மறுப்பு. தெளிவான மறுப்பு. ஆனா எத்தகைய சந்தேகமும் இல்லை என்று தானே இருக்கு. ஆமா எத்தகைய சந்தேகம் அல்லாவின் திருவேதமாகும். இதில் எத்தகைய சந்தேகமும் இல்லை. ஒரு சந்தேகம் முழுமையான மறுப்பு. இதுல ம் பாவம் லா பைகும், இது சாதாரண மறுப்பு ஒன்று எங்களுக்கு தெரியும். வலா ம் ஃபுல்லத்துன் சாதாரண மறுப்பு ஒன்று எங்களுக்கு இப்போது தெரியும். வலா ஷஃபாத்துன் இது சாதாரண மறுப்பு ஒன்று இப்போது தெரியும். டிரான்ஸ்லேஷன்ல எப்படி இருக்குது? நோ எக்ஸ்சேஞ்ச், நோ ஃப்ரெண்ட்ஷிப், நோ இன்டர்செஷன். இது ரெண்டுலையும் எங்களுக்கு வித்தியாசம் கண்டுபிடிக்கலுமா? முடியாது டிரான்ஸ்லேஷன்ல இல்லை. முடியாது. இப்போது உங்களால முடியும். இப்போது எங்களுக்கு எங்களால முடியும். முடியும். ம் இது பூரணமான மறுப்பு, இது சாதாரண மறுப்பு. நம்ம சாதாரண மறுப்பு என்றால் என்ன? அதாவது சா- பெரும்பாலும் இல்லை என்று சொல்றேன். பெரும்பாலும் இல்லை என்று ஆனா சில விதி விலக்குகள் இருக்கும். அதாவது சில அளவு எஸ் என்று சொல்ல மாதிரி தான் இது. எப்படி? பெரும்பாலும் இல்லைண்டா ஒரு சில பகுதி எஸ், ஆம் என்று சொல்வதுதான் இது. இதுக்கு உதாரணமாக தான் இதுல பார்த்ததுல ஞாபகம் இருக்கும். லா பைவுன் என்றா சாதாரண மறுப்புன்னு பார்த்தோம். இங்கு
சரியானே? அதாவது பேரங்களும் நட்புறவுகளும் பரிந்துரைகளும் இல்லாத அந்த தீர்ப்பு நாள் வருவதற்கு முன் நான் உங்களுக்கு அளித்தவற்றிலிருந்து செலவு செய்யுங்கள் என்கிறது தான் இந்த குர்ஆனுடைய ஆயத். அப்படிதானே? இதே ஆமா. நாங்க சாதாரண மறுப்புங்கிறதுல பெரும்பாலும் இல்லை. அதாவது பைகுன் என்றா சேல், அதாவது பேரம் இல்லைங்கிறதான் இது. பெரும்பாலும் பேரம் இருக்காது, ஆனால் ஒரு சில பேரங்கள் அங்கே ஏற்றுக்கொள்ளப்படும் என்கிறது தான் அங்க இது. அதாவது சில வகையான விற்பனைகளுக்கு மட்டும் இடம் இருக்கும். அதாவது மறும நாளில் சில பேர் இந்த உலகத்தில அல்லாஹுக்காக தங்களையும் தங்கள் செல்வங்களையும் அர்ப்பணித்தவர் இருப்பார்கள். அவர்களுடைய பேரங்கள் சேல் வந்து அங்க நிறைவு. ஒருவர் ஒரு பொருளை செலவழித்தால், அதாவது கொடுத்தால், அதற்கு பெறுமதியாக ஒரு கூலி கிடைக்கின்ற போதுதான் ஒரு விற்பனை முழுமையாகும். அந்த விற்பனை எங்க அது முடிவடையும் என்று சொன்னால், எங்க பூரணமாக அது வந்து கிடைக்கும் என்று சொன்னால், அந்த செயல் முடியும் என்று சொன்னால், மறுமை நாளில் அவர்களுக்குள்ள கூலி வழங்கப்படுகின்ற போது அவர்களுடைய செயல் வந்து அவர்களுடைய பேரம் வந்து ஏற்றுக்கொள்ளப்படும். இது சில பேர்களுக்கு கிடைக்கும். ஆனா சில பேருக்கு கூடிய ஆட்களுக்கு அந்த பேரம் செய்வதற்கு முயற்சிப்பாங்க, தன்னுடைய அதுல இருந்து தப்பித்துக் கொள்ளதுக்கு. அந்த அந்த மறுமை நாள்ல அதாவது பரிகாரம் கொடுத்து தம்மை விடுவிக்கிறதுக்கு முயற்சிப்பாங்க. தந்த தாயையோ சகோதரனுடைய நண்பர்களையோ இல்ல செல்வங்களையோ கொடுத்து ஈடு ஆக வைத்து வழங்க முயற்சிப்பாங்க. ஆனா அவர்களுடைய விற்பனை, அதாவது பேரங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதுன்னு கருத்து. கூடிய பாகம் இல்லை, ஒரு சில எஸ் அங்க கூட இவ்வளவு பேரையும் ஏற்றுக்கொள்ளப்படும். கிளியர் தானே? தெளிவா? ம் சரி. ரிஸ்வான் தெளிவா இருக்கா இல்லையா? ஓ ஓ brother. ரயான் பிரதர், ரயான், ஓகே, நோ ப்ராப்ளம். அடுத்தது இதுதான். அடுத்தது நாங்க பார்த்தோம் வலா ஹுல்லத்து. ஹுல்லா என்ற ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து சாதாரண இது சாதாரண நோன்னு ம். சொல்ல. பெரும்பாலும் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்காது. அப்படின்னா ஒரு அளவு ஒரு சில பேர்களில் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஏற்றுக்கொள்ளப்படும், நட்புறவுகள் ஏற்படும். அப்படி என்றால் அந்த நாளில் சில பேர் நட்புக்கு மட்டும் இடம் இருக்கும். அல்லாஹ்விடத்தில் அரசு நிலையில் இருப்பார்கள், அவர்களுக்கு சிறப்பு அவர்களை பெறுவார்கள். ஒரு சில பேருக்கு தான் கிடைக்கும், எல்லாருக்கும் கிடைக்கும். பெரும்பாலான ஆட்களுக்கு கிடைக்காது, சில பேருக்கு கிடைக்கும். இது கிளியர் தானே? அடுத்தது ஷஃபா. ஓ இதுல நாங்க ஒரே அறவே சஃபா இருக்காதா? நாங்க இல்ல சும்மா எல்லா ஆட்களுக்கும் டிரான்ஸ்லேஷன் சஃபாத்துங்கிறது அறவே இருக்க மாட்டோம் நான் சொல்லப்படுவீங்க. இந்த ம் டிரான்ஸ்லேஷன் அப்படித்தான் எங்களுக்கு விளங்குது. அதுல ஓ சொல்லப்பட கருத்து வந்து அப்படித்தான் எங்களுக்கு இதுல விளங்குது. எங்களுக்கு தெரியாது இதுவரை. ஆனா அது அப்படி ம் என்று சொன்னால் அந்த நாள்ல எங்களை சஃபாத் இருக்காதா? இருக்குது. யாரும் பரிந்துரை செய்யப்பட வரமாட்டார்களா? பேச மாட்டார்களா என்கிற கேள்வியானே. சில ஆட்களுக்கு இருக்கு. பொதுவா பார்த்தா சஃபாத்து இதுல இல்லை, ஆனால் இல்லை. சில விதிவிலக்குகளுக்கு அது சில பேருக்கு கிடைக்கும். அதுவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து எங்களுக்கு சஃபாத்து கிடைக்கும். இது கிளியர் தானே? கிளியர். இது வழக்கு தெளிவாயிட்டா? ஓ தெளிவாயிட்டு. யாருக்கும் டவுட் இருக்கா இதுல? இல்ல. ரைட். நாம அடுத்ததுக்கு நாம சப்ஜெக்டுக்கு போறோம். குயிக்கா போவோம் இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ். இதுக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பயம், நாம் ஆல்ரெடி பார்த்துட்டோம். சரியானே? ஆமா, இதுவும் பார்த்துட்டோம். வலா கௌஃபுன் வலா யஹ்சனுன் பார்த்துட்டோம். இதுல இத கருத்து என்ன சொன்னா, இதுல ஃபலா ஹவுஃபுன்டா நோ ஃபியர், அப்படித்தானே? இது சாதாரண ம். மறுப்பு. சாதாரண மறுப்பு வந்து பெரும்பாலும் பயம் இருக்காது. அப்படின்னு என்ன சொன்னேன்? கொஞ்சம் பயம் இருக்கும். பெரும்பாலும் பயம் இருக்காண்டா. ஆனா ஒரு சில ஓரளவு பயம், பெரும்பாலும் பயம் இல்லைன்னு சொன்னா அவர்களுக்கு கொஞ்சம் பயம் இருக்கு. அதுல கருத்து என்ன சொன்னா, உண்மையில அவர்களுக்கு ஆபத்து இல்லைங்கிறதான் அது. உண்மையில நோ டே. பயம் வரும், ஆனா ஆபத்து இல்லை என்கிறது தான் அது. நாங்கள் முதல் பார்த்தோம். பெரும்பாலும் பயப்படலாம், ஆனா அவர்களுக்கு ஆபத்து இல்லை, அந்த அளவு சிறிய அளவு அந்த ஆபத்து இல்லைங்கிறது தான் அந்த அதுக்குரிய இது. நாங்க இந்த பார்த்தோம் ரப்பனா அத்மீம் லனா நூறுனா வாஃபிர் லனா, அந்த இது அந்த நாங்க சொர்க்கத்தை நோக்கி போகின்ற போது பிரகாசம் பாரதும் நெஞ்சிலையும் கையிலையும் இருக்கிறத பார்த்தோம். அப்போது ஓதுறதுவோ அந்த பயத்தால ஏற்படுகிறத நாங்க பார்த்தோம். புரிஞ்சுதானே? அடுத்தது நாங்க புரியுது. பார்த்தோம் இது நாங்க லா காலிபங்கிறது பூரணமான மறுப்பு. இது வந்து உஹது யுத்தத்தில் வருது, இது பத்ர் யுத்தத்துல. இப்படி ஒரு ஷைத்தான் ஒருவன் சொல்றார், அவர் சொல்லத்துக்கும் இறைவன் சொல்லத்துக்கும் முழுமையாக மறுக்கிறதுக்கும் வித்தியாசம் எப்படிங்கிறத நாங்க போன கிளாஸ்ல படித்தோம். சரிதானே? கிளியர்? கரெக்ட். அடுத்தது கிளியர். இது தெளிவானது. அதுக்கு அடுத்தது நாங்க லா ஹலாக லஹும் ஃபில் ஆஹிரா வலா யுகல்லிமுல்லாஹு
வலா என்லுரு இலையும் யௌமல் கியாமத்தி வலா யுசக்கியும் வலகும் அதாபுன் அலீமுங்கிறதான பார்த்தோம். இது வந்து ம். சாதாரண நோவா பூரணமான நோவா? இது பூரணமான நோ. இது பூர்ணமா. பூர்ணம். அப்படின்ற என்ன இது இருக்கு? இது லைட்ல இருக்குது, லைட்ல நசுபுல இருக்கு, வருது, லைட்ல அதுக்கு இருக்கு, முந்தைய நசப் ஒரு ஸ்டேட்டஸ்ல இருக்கு. லாம் ஒன்று வருது. அப்படித்தானே? அப்படித்தானே கரெக்ட். நாங்கள் பார்த்தோம். Right. அப்படின்னு சொன்னால் இந்த அல்லாவிடத்தில் செய்த வாக்குறுதி சத்திய பிரமாணங்களை அற்ப விலைக்கு விற்கிறார்கள் தானே. அதாவது நாங்கள் எல்லாரும் வாக்குறுதி செய்திருக்கோம், சத்திய பிரமாணங்கள் செய்திருப்பாங்க, சரியான அற்ப விலைக்கு அதை விற்கிறார்கள். இது வந்து ஜூஸை கூடுதலாக பற்றி சொல்லப்பட்ட வாக்கியங்கள் இதெல்லாம். இது நாங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லியிருக்கிறோம். ஈயாக்க நஅபுது என்று அல்லாஹ் டிமாண்ட், அல்லாஹ் செய்த டிமாண்டுக்கு நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், அதன்படி நடக்கிறதாக வாக்குறுதி, சரிதானே? அப்படின்னு சொன்னால் அதை மறுக்கிறதும், அடுத்தது சத்திய பிரமாணம் செய்யறதும், ஓத்தெடுக்கிறதும், அதை அற்ப விலைக்கு விற்கிறதும் தான் இந்த இது. அவர்களுக்கு நிச்சயமாக மறுமையில் யாதொரு நட்பாக்கியவும் இல்லை. ஏனென்றால் அல்லாஹ்வோட கோப பார்வையில மிகவும் உக்கிரமான இதான் இது. அதனால் அல்லாஹ் சொல்லான், உங்களுக்கு ஒரு ஒரு சிறு இடம் கூட உங்களுக்கு கிடைக்காது, ஒரு சிறு துளி இடம் கூட கிடைக்காது என்று நாங்கள் பார்த்தோம், சரிதானே? அதாவது ம் ஒரு சின்ன ஒரு மழை துளி பெய்ந்தால் அதில் ஒரு ட்ராப் கொண்டு விழுந்தால் நிலத்தில் ஏற்படுற அந்த தடை, அந்த அளவு கூட எங்களுக்கு கிடைக்காது. அது கிடைக்கிற மட்டுமில்லை, அதனால நாங்கள் என்ன செய்வோம்? நாம அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசுவானாண்டா அதில் பார்க்கறதுக்கு முயற்சிப்போம், அதுக்கும் எங்களுக்கு இடம் அளிக்காது. ஒரு ஜட்ஜை பார்க்கறதுக்கு நாங்கள் இந்த பேசுறதுக்கு முயற்சிப்போம், அதுக்கும் இடம் அளிக்கப்படாது. அடுத்து அல்லாஹ் பார்ப்பானா இல்லை, ஒரு தாய் தந்தை எங்களோட கோபமா இருக்கும்போது எங்களை பார்க்காம இருந்த எவ்வளவு கவலை இருக்கும், அட்லீஸ்ட் அதையாலும் கிடைக்குமான்னு சொல்லி முயற்சித்தாலும் அதுக்கும் வழி இல்லை. அடுத்தது எங்களோட பாவங்கள் மன்னிக்கப்படுமான்னு முயற்சிப்போம், அதுவும் எங்களால சில தண்டனைகள் கிடைத்த பிறகு எங்களோட பாவங்கள் வந்து தூய்மையாக்கப்பட்டு சொர்க்கத்துக்கு நுழையிறதுக்கு வழிகள் வரும்போது அதுவும் நடக்காது. அடுத்தது பிறகு இதையும் விட ஆக பிரியமான அதாபுன் அலீம்ங்கிறது கடினமான நோவினை கிடைக்கும்ங்கிறது தான் இது. இது ரொம்ப ஒரு அல்லாஹ்வோட கோபத்துல ஒரு கூடிய ஒரு அளவு தான் இது. புரிஞ்சுதா? உஸ்தாத், இதுல அந்த யந்துருன்றது இசம் இல்ல தானே, அது வேற. இது வந்து ஃபீல்ட்ல போகுது, சரி, நாங்க பாக்குற இதைத்தான், சரி. சரியா? இது வந்து காலத்தை குறிப்பிட்டு சொல்லுது, நாங்க இதை தெளிவா பார்ப்போம். ஃபியல் என்று சொன்னால் என்ன? இது ஒரு இசும் என்ன நிலையில கன்ஸ்டன்டான இருக்கும், இது வந்து ஒரு டெம்பரரியான ஸ்டேட்டஸ், இது சம்திங், சரியான டெம்பரரி என்று இல்லை, காலத்தை காட்டுகின்ற சொற்கள், சரியான. இதை நாங்கள் பிற செப்பரேட்டா என்னென்று தெளிவாக பார்ப்போம், சரிதானே? அடுத்ததாக நாங்க இது பார்த்தோம் தானே. கரெக்ட். இந்த கேள்வி எல்லாரும் செஞ்சிருப்பேன், டவுட் இருந்தால் திரும்ப நாங்கள் ஒரு நாய் அடுத்து பார்ப்போம். இதெல்லாம் நீங்கள் செஞ்சிருக்கீங்க, இதான் நீங்கள் செய்த கேள்வி. இதைத்தான் நாங்கள் வந்து குயிஸில் வச்சோம், நிறைய பேர் செஞ்சிருக்கிறாங்க, பாஸ் அடையதிருக்கா ஒரு சில பேரை தவிர. அப்படி வீக்கான ஆட்கள் தயவு செய்து 2-3 தடவை ப்ராக்டிஸ் பண்ணுங்க, படிச்சு கொள்ளுங்க. நீங்கள் அவசியம் குயிஸ் செய்யவும், அப்படி இல்லைண்டா நீங்கள் பாடத்தில் முன்னேறம் படுறது கஷ்டம். நிம்சத் பிரதர் அவர் கொஞ்சம் இந்த குயிஸை செஞ்சு கொண்டிருக்கிறார், தயவு செய்து அதில் செய்யறதுக்கு முயற்சி செய்யுங்க. புரிஞ்சுதா? நாங்கள் இதுவரை படித்ததே இல்லை, டவுட்டுகள் இருக்கா? ஜஸ்ட் 1 minute பிஃபோர் வி கோ டு நாங்கள் இன்றைக்கு ரிவிஷன் மட்டும் 1/2 hour செஞ்சிருக்கேன். என்னோட போன கிளாஸில் சில பேருக்கு அதை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போன மாதிரி இருந்துச்சு, தெளிவில்லாததுக்காக தெளிவில்லாமல் இருந்திருக்கலாம் ஒரு சில பேருக்கு, அதற்காக நான் ரிப்பீட் பண்ணதான். ரயான் கிளியர். இப்ப வரைக்கும் சொல்லி கொடுத்தது அல்ஹம்துலில்லாஹ் கிளியர். இப்ப நீங்க மேல்படி கிளாஸ்க்கு போலாம் இன்ஷா அல்லாஹ். ஓகே. இப்போது நாங்க இஸ்மோட 4 பாடங்கள்ல நிலையின் வடிவங்களை பார்த்திருக்கோம், அரபிக்கில் எப்படி சொல்லுங்கிறது பார்த்தோம். அடுத்தது இஸ்ம் லேசானது மற்றும் கடினமான, லைட் வெர்சஸ் ஹெவி. இப்போ 4வது என்ன பாடம்? நிலை மாற்றம். இதை படிக்கிறதுக்கு முந்தினா நிலை மாறுறதுன்னு சொன்னா இது இஸ்மோட சிங்குலர் ஒருமை, இதுதான் இஸ்லாம் சார்ட் எடுத்தா இதை பற்றி தான் நாங்கள் படிக்க போகிறோம். சிங்குலரை மட்டும்தான் பொதுவாக வச்சு பார்ப்போம். இது வந்து ஒரு முஸ்லீம்ங்கிற வேர்டை எடுத்துக்கொண்டா அது ரஃபாவுல இருக்கும், நசுபுல அன்னாரிக்கும், ஜர்ல இன்னாரிக்கும், முஸ்லிமன் முஸ்லிம். ஒரு முஸ்லீம்ங்கிற வேர்டை எடுத்துக்கொண்டால் அதை எந்த அளவு அதை வளைக்கலாம், அதாவது எந்த அளவுக்கு ரஃபா ஆக்கலாம், நசுபாக்கலாம், ஜர்ராக்கலாம்ங்கிறது தான் இங்கே பார்க்கலாம். எந்த அளவு, அதாவது உதாரணமாக ஒருவர் ஒரு வாக்கியத்தில் வருவார்னு சொன்னால் செயலை செய்கிறவராக இருந்தால் அவர் எழுந்து நிற்பார், அது ரஃபான்னு வச்சுக்கணும். அவர் செயல்ல அதுல அந்த வாக்கியத்துல அந்த
அடிபடுறவராயிருந்தால் அவர் நசுபா வருவார், அவர் அப்படி அவரை வளைக்கலாம். அடுத்தது ஜர்ராக வளைக்கலாம். அதாவது ஒரு ஆள் எப்படி தொழுகையில நின்ற நிலையில் இருந்தார், ஸ்டேட்டஸ் ரஃபா. வளைகிறாருன்றா ருக்குக்கு போறாருன்றா நசுபு நிலைக்கு போறார், ஜர்ருக்கு போறாருன்றா சுஜூ நிலைக்கு போறாருன்னு வச்சுக்கொள்வோம். அப்படி வைத்தா அந்த 3 நிலையும் அந்த முஸ்லீம் ஆளை வளைக்க முடியும்ங்கிறதான் இந்த இது தெளிவுதானே? இந்த வளையல்ங்கிறது விளங்கிச்சானே? கிறிஸ்துவான் விளங்கிச்சா? ஓ. ரைட். வளையறங்கிறது ஒரு முஸ்லிம் என்கிற வேர்ட இஸ்ம் எடுத்தால் எந்த அளவுக்கு ரபாவா நசுபா ஜர்ராக வளைக்க முடியும் என்கிறது தான் அது. ரைட். அதாவது 3 வகை இந்த வளைவல் இருக்கு. ஒன்று முழுமையாக வளையல், பூரணமா வளையறண்டா ரபாவாக்கலாம், நசுபாக்கலாம், ஜர்ராகம் தெளிவாக அடையாளம் பண்ணலாம். சரியா? அடுத்தது வளைந்து கொள்ளார். சிலது வளைந்து கொள்ளார், அறவே வளைந்து கொள்ளார். சிலர் அவங்களோட முகப்பாவனை எடுத்தா அவங்க சிரிக்கிறாங்களா, அழுகுறாங்களா, நோமல் நிலையில இருக்கிறாங்க விளங்க மாட்டான். அவங்க வாயை இப்பண்டுக்கு தான் நிற்பாங்க. அப்படியானாக்கள் அடையாளம் காண்றது கஷ்டம். அவங்களை எப்படி அடையாளம் காணலாம்னு சொன்னா, ரஃபாயில இருக்காங்களா, நசுபில் இருக்காங்களா, ஜர்ரில் இருக்காங்க. ஒரு கல்யாண வீட்டில் போனால் சந்தோஷமான விஷயத்துல சிரிக்கத்தானே வேணும். எல்லாரும் சிரிச்சு கிரிப்பாங்க, அவங்க வாய் உப்பண்டுக்கு தான் நிற்பாங்க. ஆனால் அதில் கருத்து என்னன்னு சொன்னா, அவங்களும் உள்ளால சிரிக்கிறாங்கன்னு அது கருத்து. அந்த சந்தர்ப்பத்தை வச்சு தான் நாங்கள் அடையாளம் காணோம். சில மையத்து வீட்டுக்கு போனால் கவலையோட எல்லோரும் இருக்காங்க, அவங்களோட அழுகிற நிலை வரும். அப்படின்னு சொன்னா அழுகிற நிலையிலே அவர் எப்படி இருக்கிறார், அதாவது ஜர் நிலையில இருக்கிறார், கவலையோட இருக்கிறாரா என்று சொல்லிக்கணும். அது எவ்வளவுக்கு பெண்ட் ஆகிறாருங்கிறதும் அந்த சந்தர்ப்பத்தை வச்சு தான் நாங்கள் அடையாளம் காணணும் அந்த வசனத்துல. அதே மாதிரி சாதாரண நிலையில இருந்தாலும் அவர் சிரிக்க மாட்டார், வாயை பண்ணுக்கு தான் வைப்பார். அப்படியானவர் சாதாரண நிலையில் இருந்தாலும் இவரை அடையாளம் காண முடியாது. அது எப்படி கண்டுபிடிக்கிற? வசனத்துல எப்படி எந்த சூழ்நிலை வருகிறாருன்றதை வச்சுத்தான் அதை நாங்க கண்டுபிடிக்கிறோம். இது அறவே வளையாது. இது கிளியர்? பாடத்துக்கு போறது இப்படித்தான் இருக்கு. அதுக்கு அடுத்தது பகுதியாலே வளர்ந்து சில பேர் முதல் நிலையில இருப்பார், ரஃபா நிலையில இருப்பார், அடுத்தது ருக்கு நிலையில இருப்பார். சொல்லுங்களேன். அது நசுபண்டு எடுத்துக்கொண்டு சொன்னால் அந்த நசுபிலையில தான் அவர், அதாவது ரஃபாவும் நசுபாவும் தான் அவரை வளைக்கையில். இந்த நசுபு ஸ்டேட்டஸ் அது நசுபாவும் இருக்கலாம், ஜர்ராவும் இருக்கலாம். அந்த 2 நிலையில தான் அவரை வளைக்கலாம். முதலாவது ரஃபா நிலைக்கு வளைக்கலாம், 2வது நசுபு நிலைக்கு வளைந்தார்னு சொன்னால் அந்த நசுபு தான், அந்த நிலைதான் பத்தாவார அந்த நிலைதான் நசுபாவும் இருக்கும், ஜர்ராவும் இருக்கும், கசராவை ஏற்றுக்கொள்ள முடியும். இது வழங்கிட்டா? இது நாங்க பாடத்துக்கு போறதுக்கு முந்தி. இப்ப தற்போது நாங்க இந்த 3 விதமான வளைவுத்தன்மைகள்ல முழுமையாக வளைந்து கொள்ளக்கூடிய சொற்களை மட்டும் தற்போது பார்ப்போம். புரிஞ்சுதா? நாங்க பார்த்தோம். முதலாவது பெரும்பாலான இஸ்ம்கள் வளைந்து கொள்ளக்கூடிய, அது கடினமான நிலையில இருந்தாலும், ஹெவியா இருந்தாலும், லைட்டான இருந்தாலும் அது வளையக்கூடியது. அப்படிதான் முஸ்லிமுன், முஸ்லிமன், முஸ்லிமின். இது ரஃபா, நசுபு, ஜர். இது எப்படி லைட் ஃபார்ம்ல இதை வளைத்து பூரணமா வளைக்கிற? முஸ்லிமு, முஸ்லிமா, முஸ்லிம். தெளிவு? இது பூரணமா. ஒரே ஒரு கேள்வி ஷேக், ஒரே ஒரு கேள்வி. சொல்லுங்க. ஏன் நம்ம வளைக்கிறோம்? ரைட். ஏன் வளைக்கிறோம் என்று சொன்னால் there are reasons. இஸ்ம் ஸ்டேட்டஸை பத்தி படிச்சுக்கள் தானே? ஆமா. இஸ்மோட ஸ்டேட்டஸ் எத்தனை நிலையில இருக்கு? இஸ்மோட ஸ்டேட்டஸ் 3 நிலையில இருக்குது. ரஃபா, நசப், ஜர். ஒன்னு நசப், ஒன்னு ஜர். அப்படின்னா ஏன் வளைக்கணும்? இவர் செயலை செய்யறவரா இருந்தா அவரை ரஃபா ஸ்டேட்டஸ்ல வைக்கணும். அவர் வாக்கியத்துல விளக்கமா இருந்தா நசிப் ஸ்டேட்டஸ்ல வரணும். ஜர்ல நிலைக்கு ஆகிறோம். அப்படின்னா ஏன் வளைக்கிறோம்? எதற்காக வளைக்கிறோம்? வாக்கியத்துல என்ன ரோலை பிளே பண்றாள்ங்கிறதுக்காக வேண்டி அவர் அந்த வாக்கியத்துக்கு ஏற்ற மாதிரி வளைஞ்சு வருவார். இவர் என்ன செய்வார்? பூரணமா வளைவார். ரஃபா ஸ்டேட்ஸ்ல ஒரு செயலை செய்வராக இருந்தார் முஸ்லிமுன் நண்டு வரும். அது செயல விவரமா வரண்டா முஸ்லிம் மென் நண்டு வரும். ஜர் நிலையில வரண்டா வாக்கியத்துக்கு ஒப்புக்கு பிறகு வர வேண்டாம் முஸ்லிம் மென் என்ற நிலையில வரும். அப்படி என்றால் அது வளைந்துத்தான் அந்த வசனத்துல காட்டப்பட்டிருக்கு. தெளிவா? புரியுது. புரிஞ்சுதா? அதாவது முழுமையாக
முழுமையாக circumstances. வளையக்கூடிய சொற்கள் ம். வசனத்துல வளைந்த நிலையில ரஃபா ஸ்லேத்தத்தை ஒழுங்கா காட்டிருக்கும். முஸ்லிமுன் என்ற நிலையில காட்டிக்கும், நசுப முஸ்லிமென் என்ற நிலையில காட்டிக்கும், ஜர்ர முஸ்லிமென் என்ற நிலையில ஸ்டேட்டஸ்ல காட்டிருக்கும். விளங்கிதானே? ம். இதுக்குத்தான் இதை நாங்க படிக்கிறோம். புரிஞ்சுதா? ம். இன்னொரு ரயான். கேள்வி இன்னொரு கேள்வி ம் அது முஸ்லிமுன் முஸ்லிமன் முஸ்லிமின் ம் இது ஆல்ரெடி நம்மளுடைய ரஃபா நசப் ஜர் ஸ்டேட்டஸ்ல இருக்குது ஆல்ரெடி. ம் இது முதல்ல இருந்தே வளைஞ்சுதான் இருக்குது. ம் இப்போ இன்னொரு இது வளைக்க வேண்டிய வளைஞ்சு விஷயம். நாங்க வளைச்சு வச்சிருக்கோம், அச்சா, காட்டிருக்கோம். வளைக்க ஓ நீங்க காட்டிருக்கீங்க. ஓகே ஓகே ஓகே. அதான் நான் முஸ்லிம்ங்கிற வேர்டை எடுத்து வளைச்சு காட்டிருக்கோம். ஓகே ஓகே புரியுது. இப்ப புரிஞ்சிருச்சு. ஒரு இப்ப கிளியர் முஸ்லிமே ஒரு டவுட். வசனத்துல வந்தா முஸ்லிமுன் ரஃபா ஸ்டேட்டஸ் வரும் டிஃபால்ட்டா. அதை ஓகே நாங்க எப்படி வளைச்சு காட்டுறோங்கிறதான் காட்டிருக்கோம். ம். அந்த சார்ட்டை முதல்ல வளைச்சு ம். காட்டிட்டீங்க நீங்க. இப்ப அதை எக்ஸ்பிளைன் பண்றீங்க எப்படி எப்படி வளைக்க முடியும், என்னென்ன ரீசன் அப்படின்னு. புரியுது. தெளிவுதான். அதே தெரியுது, மாதிரி தெரியுது. ஏன் ஐடென்டிஃபை பண்ணா வெரி இம்பார்ட்டன்ட். அது என்ன நிலையில இருக்கிறது, ரஃபாவில நஸ்பில் இருக்கிறங்கிறத காட்டுறதான். முஸ்லிம் சார்ட் முழுமையான நெகிழ்வுத்தன்மை கொண்டது. பார்த்தீங்களா? இது முழுமையான, அதுவும் இந்த சிங்குலரை பத்தி தான் நாங்க அதை படிக்கிறோம். இது இந்த படிப்பு இல்லை, இதைத்தான் நாங்க வெரி இம்பார்ட்டன்டா படிக்கிறோம். சரிதானே? ரைட். ம். அதுக்கு அடுத்தது நாங்க பார்த்தது இதானே. இப்ப அடுத்தது ம். பிளெக்சிபிலிட்டி, மாறும் தன்மை, மூலாவது வளைந்து கொள்ளக்கூடிய சொற்கள் தான் இது முஸ்லிம் சார்ட். ரைட்? கிளியர்? ம். ரயான் ஓ மனுஷனா தான் நான் போவேன். ஏன்னு நினைச்சா ரயாமுக்கு விளங்கல்லையாக்கும்னு நான் நினைக்கிறேன். ம். ரயான் விளங்குதா? ரைட். ரிஸ்வா கிளியர் விளங்குதா? கிளியர் கிளியர் கிளியர். ரைட். அடுத்தது வளைந்து கொள்ளாத சிறப்பு பொருள். சில சொற்கள் எடுத்தா அறவே வளையாது. வசனத்துல ரஃபா நசுபு ஜர் எல்லாமே ஒரு நிலையில இருக்கும். நான் சில பேர முக பாவத்தை பார்த்தா, அவரை பார்த்தா முகம் வித்தியாசமான முகம். அவர் சிரிச்சாலும் விளங்காட்டு, சிரிக்காட்டியும் விளங்காது, குளறினாலும் விளங்காது, சாதாரண நிலைமையிலையும் விளங்காது. அது வசனத்துல வாரத்தை வச்சுதான் அடையாளம். அதுக்குரிய ஒரே வடிவம், அவற்றுக்கு ஒரே ஒரு வடிவம் தான் இருக்கு. முகபாவம் மாதிரி. சில பேர் சிரிச்சா விளங்கும், அழுதால் விளங்கும். சில பேர் சிரிச்சாலும் விளங்காது, அழுதாலும் விளங்காது, சாதாரண இருந்தாலும் விளங்காது. அப்படியானதுதான் இது. இது அலிஃப் மக்சூராங்கிறது. அலிஃப்ங்கிற வேர்டு கடைசி ஒரு இஸ்மோட கடைசியில வார எழுத்து. புதன் என்கிற வேர்டு அலிஃப் மக்சூரா கடைசியில வருது. சரியா? இதை எடுத்துக்கொண்டா இது ரபாவா நசுபா ஜர் ஒரு வாக்கியத்துல வருது என்று எடுத்துக்கொள்வோம். இது ஹுதன் என்கிறது சேல சேர ரஃபா நிலையில இருக்கா, நசுபு நிலையில இருக்கா, ஜர் நிலையில இருக்கான்னு எங்களை அடையாளம் காண முடியாது. அதை எப்படி வச்சு கண்டுபிடிப்போம்? வாக்கியத்துல அந்த வாக்கியம் எந்த சூழ்நிலையில எப்படி வருகிறன்றதை பார்த்துத்தான் அடையாளம் காணும். எப்படி? புரிஞ்சுதா? அவர் மையத்து வீட்டில் இருக்காரா, இல்ல கல்யாண வீட்டில் இருக்காரா, இல்ல சாதாரணமா இருக்கிறா, அந்த சூழ்நிலையை வைத்துத்தான் இதை நாங்க அடையாளம் பண்ணோம். அது வெரி ஈஸி, நாங்க இன்ஷா அல்லாஹ் கண்டுபிடிக்கலாம். ஹுஸ்னாங்கிறதும் இது ரஃபாவும் ஹுஸ்னா தான், நசுபும் ஹுஸ்னா தான், ஜர்ரும் ஹுஸ்னா தான். இது இஸ்மோட ஸ்டேட்டஸ் ரஃபாவில் இருக்கும், நசுபுல இருக்கிறதும் ஜர் இருக்கிறதும் எல்லாமே ஒன்றுதான். யஹ்யா, மூசா, ஜக்கரியா, துன்யா, அலிஃப். இது கிளியரா? ரிஸ்வான், யாருக்கும் இதுல டவுட் இருக்கா? யாராவது தெளிவு? ரைட், வில் கண்டினியூ. அப்படின்னு சொன்னால் இது ஒரே வடிவம் தான் இருக்கும், ரஃபாவுமா தான், நசுபுமா தான், ஜர்ருமா தான். அதுக்கு அடுத்தது நாங்க ரெண்டாவது வளைந்து கொள்ளாத சிறப்பு பொருள். சில சொற்கள் இருக்கும் அறவே வளையாது, ஒரே நிலையிலாம் இருக்கும். அதை ஐடென்டிஃபை பண்ற எப்படி? அது ரஃபா நசுபு ஜர்ரா அப்படி வளையாத சொற்களை தான் நாங்க பார்த்து கொண்டிருக்கிறோம். இது சொல்ல இசும் மௌசூல் கனெக்டர்ஸ் என்று சொல்றது வாக்கியத்துல வா. அது அல்லதி, அல்லதி, அல்லதீனா. அல்லாது அல்லதி என்றால் ஒருமை, அல்லதீனா என்றால் புலுகல். அல்லத்தி ஒருமை, அல்லாத்தி இல்லாட்டி அல்லவாத்தி, அல்லா எல்லாம் மூன்றும் ஒரே கருத்தை கொடுக்கிறது. ஓகே, அல்லதி என்றால் அது நாங்கள் பிறகுங்களை பார்ப்போம். இது சிங்குலர் ஆணை குறிக்கிறது. அல்லத்தி என்றால் சிங்குலர் பெண்ணை குறிக்கிறது. அல்லதீனா புலுகல். அடுத்தது மா அண்ட் மான். இது என்கிறத நான் அடுத்த வாக்கியத்துல தெளிவாக காரணத்தை நான் உங்களுக்கு வழங்கப்படுத்துறேன். இது அல்லதி தான் ரஃபாவும், அல்லதி தான் நசுபும், அல்லதி தான் ஜர்ரும். இது வாக்கியத்துல வார சந்தர்ப்பத்தை வைத்துத்தான் அடையாளம் காணுவோம். இது ரஃபாவா நசுபா ஜர்ரா.
அதே மாதிரி தான் அல்லத்தீ தான் ரஃபா, அல்லத்தீ தான் நசுப், அல்லத்தீ தான் ஜர். அல்லதீனா தான் ரஃபா, அல்லதீன தான் நசுப், அல்லதீன தான் ஜர். மாதான் ரஃபா, மாதான் நசுப், மா தான் ஜர். மண்ணும் அப்படித்தான். புரிஞ்சுதா? வளையாத நிலையிலான் இருக்கு. இந்த அலிஃப் மக்சூரா, இந்த அலிஃப் எப்படி வளையாமல் இருக்கிறதோ இதுவும் வளையாத நிலையிலாம் இருக்கும். ரஃபாவா நசுபா ஜர்ராண்டு அது வாக்கியத்தில் வார சந்தர்ப்ப சூழ்நிலை வைத்து நாங்கள் ஈஸியாக கண்டுபிடிப்போம் இன்ஷா அல்லாஹ். அதே மாதிரி தான் ஹாதா ஹாதிஹி ஹா உலாய் தாலிக்க தில்க உலாய்க்கிறங்கிற சொல், அதாவது பாயிண்டிங் வேர்ட், சுட்டு பேர் சொல்லுவாங்க. இதுடைய கருத்து எப்படி பயன்படுவாங்கிறது அடுத்த ஸ்லைட்ல பார்க்கறதுக்கு முந்தி ஹாதாதான் ரஃபாவும் இருக்கும், ஹாதாதான் நசுபாவும் இருக்கும், ஹாதாதான் ஜர்ராவும் இருக்கும். ஹாதிஹிதான் ரஃபா, ஹாதிஹிதான் நசுப், ஹாதிஹிதான் ஜர். இதை நாங்க வளையாமல் ஒரே மாதிரி தான் இருக்கும். இது வாக்கியத்துல வாரத்தை வச்சுதான் இது சேலை செய்கிறாளா இருக்கிறதா இல்ல நசுபா வருதா இல்ல ஜர்ரா என்பதை நான் கண்டுபிடிக்கிறேன். தெளிவா இது? மொத்தம் எத்தனை வேர்டு இந்த மாதிரி? இது ஒரு 6. ஓ இன்னும் நிறைய இருக்கு அந்த மாதிரி. கொஞ்சம் தான், டோன்ட் வரி, நீங்க ஓகே கவலைப்பட வேணும். இதை நீங்க கொஞ்சம் பாடமாக்கணும். இது ஓகே உங்களுக்கு விளங்கிடும், ஈஸியா விளங்கிடும். கொஞ்சம் குர்ஆனை படிச்சுட்டு போக்கல 2-3 இதுகளை படிச்சுட்டு போக்கல உங்களுக்கு ஈஸியா பிடிபட்டுரும். டோன்ட் ஸோ வரி. ஆனா அலிஃப் கொஞ்சம் மக்சூரா அல்லதி ஆதா. இதை நான் பாடமாக்குறேன்டா. சரி, நான் அடுத்தது இல்லை. அல்லதி, சரியா? அல்லதீனா அதை நான் பிறகு பாடமாக்கும் இருக்கட்டும். ஃபார் த டைம் பீங் கீப் இட். இதை நாங்கள் செப்பரேட்டாக கவர் பண்ணுவோம் பிறகு வர சப்ஜெக்டில். அதால நீங்கள் இதை மட்டும் தற்போது விளங்கி கொள்ளுங்க. ஆனால் 7 மண்டா இப்படி பாருங்க. அல்லதி, அல்லத்தி, அல்லதீன், அல்லதி, அல்லதீனா, அல்லத்தி, அல்லாத்தி, மாமன் என்று பாடமாக்கணும். அல்லதி, அல்லத்தி இது ஒருமை. இது ஆணுக்கு சொல்றது, இது பெண்ணுக்கு சொல்றது. சரியான? அல்லதி ஒருமை, சரியா? அல்லதீனா பன்மை, அல்லத்தி ஒருமை, அல்லாத்தி பன்மை. இது ஆண், இது ரெண்டு, இது ஆண், ஆண் ஒருமை, இது ஆண் பன்மை. ஆண் பெண் ஒருமை, இது பெண் பன்மை. மாமன்ங்கிறது இது ஒரு பொதுவாக எல்லாத்துக்கும் பொதுவாக குறிக்கிறது. சரியான? இதை நாங்கள் தெளிவாக நாங்கள் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அதே மாதிரி சுட்டு பெயர்கள் பக்கத்தில் இருக்கிறது தூரத்தில் இருக்கிறீங்க, இது அது என்று சொல்லுது. இது அண்டா ஹாதா, இது அண்டா ஹாதா, ஹாதிஹி இது ஆணுக்கு சொல்றது, இது பெண்ணுக்கு சொல்றது. ஹாவுலாய் என்ற அவர்கள் சொல்லும். தாலிக்க தட், தில்க தட், உலாய்க்க அவர்கள். அது பிறகு இங்க பார்ப்போம். இது இது ஆண் பால், இது பெண் பால், இது பன்மை. இதை நாங்கள் தெளிவாக அடுத்த இதில் கொஞ்சம் பார்ப்போம். எப்படி அங்க இசும் மௌசூல் எப்படி வரும்ங்கிறத நாங்கள் இன்ஷா அல்லாஹ் தெளிவாக கொஞ்சம் பார்ப்போம். நான் படிச்சது சரியானே? ஒருமை மற்றும் பன்மை இசும் மௌசூல் இணைப்பு பெயர்கள் எப்படி ஒரு வசனத்துல தமிழ்ல வருது எங்கட லாங்குவேஜில் நாங்க இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். சரியா பயான்? பாடமாக்கணுமா இல்லையா பிறகு பார்ப்போம். சரிதானே? புரியுது. நீங்க புரியுதுன்னு சொன்னா தான் எனக்கு விளங்குமா, இல்லாட்டி நான் என்ன செய்யணும்? ரைட். அல்லதி என்கிற வேர்டு பார்த்தோம் தானே? ஆமா. அதுல மீனிங் என்ன தமிழ்ல? அவர். அவன் யார் என்றால் அதை டிரான்ஸ்லேட் பண்ணினா அதுல தமிழ்ல த ஒன், இங்கிலீஷ்ல த ஒன் ஹூ. இது ஆண் பால். இது என்ன பால்? ஆண் பால். இப்ப நான் 2 இதுகளை நான் வசனத்தை, அதாவது 2 விஷயத்தை நான் கனெக்ட் பண்ணப்பேன். நன்றாக படிக்கும், நன்றாக படிக்கும் ஒருவரை பத்தி நான் சொல்றேன். நன்றாக படிக்கிற ஒரு ஆளை பத்தி நான் பேசுறேன். அவனை நான் நன்றாக படிக்கும் அவன் வெற்றி பெறுவான். அவனை இது 2 வெற்றி பெறுவான்ங்கிறது ஒன்று, நன்றாக படிக்கிற ஒருங்கிறது ஒன்று. இது 2ஐயும் நான் கனெக்ட் பண்ணி ஒரு வசனத்துல சொல்லணும். நன்றாக படிக்கிற அவன் வெற்றி பெறுவான். நன்றாக படிக்கும் அந்த நபர் வெற்றி பெறுவான். அவன் யார் என்றால் என்கிறதான் இது. நன்றாக படிக்கும் அவன் யார் என்றால் அவன் வெற்றி பெறுவான்ங்கிறதான் இது. இதை கனெக்ட் பண்ற 2 இதை நாங்க கனெக்ட் பண்றோம். புரிஞ்சுதா? அப்படி அந்த அல்லதி சொன்னால் இது 2க்கும் இடையில இந்த அல்லதிங்கிற வேர்டை நாங்க பண்றோம். The one who studied will succeed. நன்றாக படிக்கிற ஒருவர் will succeed. 2 இதை நாங்க கனெக்ட் பண்றதான் இது. அதே மாதிரி அல்லத்திங்கிறது ஒரு பெண்பால். என்னது? பெண்பால். இதுல மீனிங் அவள் என்று சொல்றோம். இல்லை அவள் யார் என்று, அவள் தான் என்று சொல்றது. இது 2 இதனா முயற்சி செய்யும் அவள் முன்னேற்றம் பெறுவாள். The one who works
ஹார்ட் வில் ப்ரோக்ரஸ். இப்படியான ஒரு வசனத்தை அமைக்கணும். ஒருவர் நம்ம ஒரு முயற்சி செய்யற ஆள் உங்களுக்கு ஆறுன்னு தெரியுமா? ஒரு முயற்சி சொல்லி முகமது முன்னேற்றம் பெறுவான்னு சொல்லலாம். முயற்சி செய்யற பாத்திமா முன்னேற்றம் பெறுவார்னு சொல்லலாம். அந்த பெண் ஒரு பொதுவான பெண்ணை பத்தி நான் காய்க்கப்படுறேன். அந்த முயற்சி செய்யும் அவள் முன்னேற்றம் பெறுவாள். அந்த அவள் தான் இது. அந்த அவள் அப்படின்னா அது அல்லத்தீங்கிறது அந்த பெண்ணை பத்தி நாங்க அல்லத்தீங்கிறது ரெண்டுக்கும் இடையில போறது தான் இது கனெக்டிங் வேர்ட். முயற்சி செய்யும் அவள் அல்லத்தி முன்னேற்றம் பெறுவாள். இதுதான் எங்க தமிழ்ல வாரது. அதே மாதிரி தான் அல்லதீனாண்ட அவர்கள். அல்லதீன அண்டா அவர்கள். இது ஆண்பால். அல்லதீனா ஆண்பால். அவன் என்றால் அல்லதி, அவர்கள் என்றால் அல்லதீனா. இது ஆண்பால். சரியா? இது ஆண்பால். இது தேர்வில் வெற்றி பெற்ற அந்தவர்கள் இது போல அவர்கள் தமிழ் நினைக்கிறேன் அவர்கள் அவர்களை நான் பாராட்டினேன். தேர்வில் வெற்றி பெற்ற அவர்களை நான் பாராட்டினேன் அப்படின்னு சொன்னால் தேர்வில் பெற்றுங்கிறது ஒரு இது, நான் பாராட்டினேங்கிறது ஒன்று. இது நாங்கள் ரெண்டையும் கனெக்ட் பண்ண சொன்னா தேர்வில் வெற்றி பெற்ற அவர்களை நான் பாராட்டினேன். புரிஞ்சுதா? இது அதுக்கு யூஸ் பண்ற வேர்ட் அல்லதி என்கிற இடத்துல போட்டுக்கொள்ள. இப்படிதான் அந்த வசன வாக்கியங்கள் அமையும். அவர் அந்த ஒரு முகமது என்று தெரிஞ்சா தெளிவாக போட்டுடலாம். தேர்வில் பெற்ற முகமது அவரை நான் பாராட்டினேன் என்று சொல்லக்குள்ள வாரதுதான் அந்த இது. சரி, பள்ளிக்கு சென்ற அந்த பெண்கள் அல்லத்தி அல்லத்தி அந்த பெண்கள். You'd like to call Mom's Kitchen mobile? Sorry, silent ஆகிவிட்டோம். ரைட். அடுத்தது அல்லத்தி என்றா அந்த பெண்கள் அவைகள். பள்ளிக்கு சென்ற அந்த பெண்களை நான் உதவினேன் அப்படின்னு சொன்னா இது ரெண்டையும் இணைக்கும் போது அல்லத்தி அதான் அவர்கள் அந்த பெண்கள். இது புளூரலுக்கு வரக்குள்ள இந்த அல்லத்தி என்கிற வேர்டை நாங்கள் சேர்த்துக்கொள்ளுவோம். மாங்கிறது பொதுவாக இதுகளுக்கு பொருளுக்கும் சொல்ல இதுக்கும் சொல்ல. எதுவாக இருந்தாலும் எதை வேண்டுமானாக இருந்தாலும் உங்களுக்கு பிடித்ததை எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். அவன் அந்த வார்த்தை ரெண்டையும் இணைக்கும் போது இந்த மாங்கிறத யூஸ் பண்ணி கொள்வோம். இது ரபாவா நசுபாங்கிறது அதன் வாக்கியத்தில் வைத்து வரும். மண் யார் இருந்தாலும் யாராக இருந்தால் யார் முதலில் வருகிறாரோ அவர் வெற்றி பெற்றார். இப்படியான இதுகள் தான் நாங்கள் வரும். இதை நாங்கள் உங்களுக்கு தற்போது இது ஒரு தெளிவுக்காண்டித்தான் நான் சொல்றேன். நாங்கள் இதுக்குரிய வாக்கியங்கள்ல தெளிவுகளை இதுகளை பற்றி தெளிவாக பிறகு படிப்போம். அதுக்குரிய சப்ஜெக்ட் இருக்கு. அதனால இப்போது நான் அதை படிப்பிக்கல. காரணம் எங்களுக்கு இது வளைந்து கொடுக்கக்கூடிய வளையாத சொற்கள் எந்த நிலை ரஃபாவா இருக்குமா நஸ்பா இருக்குங்கிறது தான் நாங்கள் இப்போ படிப்போம். சரி, அதே மாதிரி தான் சுட்டி காட்டும் பெயர்கள் பார்த்தோம். ஹாதா ஹாதிஹி ஹாவுலாய்ங்கிற வேர்டு தானே முந்தி அங்கே பார்த்தோம். ஹாதா ஹாதிஹி ஹாவுலாய். ஹாதா என்றா இது இவன், ஹாவுலாயி என்றா அவர்கள், ஹாதிஹி என்றால் இவள். 1 minute. ஹாதி என்றால் இவள், இது இவள், ஹாவுலாயி இவர்கள் இவைகள். இது ஒரு பொருளையும் சுட்டி காட்டுறது, அதுக்கும் பயன்படுத்தலாம். இதுக்கும் அவளுக்கும் சுட்டி காட்டலாம். இதெண்டா நாங்கள் ஒவ்வொரு வேர்டையும் ஆனா பெண்ணாண்டு கண்டுபிடிக்கணும். அது பிறகு நாங்கள் பெண் இந்த ஜெண்டர் பார்க்கக்குள்ள படிப்போம். For the time being, ஹாதா என்றால் இது, ஹாதியும் என்றாலும் இது ஆண்பால், இது பெண்பால். ஹாவுலாய் என்ற அவர்கள், ஆதா என்றால் ஆண்பால், இது அதில் புளுரல் இவைகள் ஹாவுலாய். ஹாதி என்றால் இது இவள் என்று சொல்றதுக்கு, ஹாவுலாகி இவர்கள் இவைகளுக்கு சொல்லப்படுகிற வேறு. சரிதான்? இது சுட்டி காட்டுற பெயர். இதான் இது நியர், அதாவது அருகில் உள்ளதை சுட்டி காட்டுறது. ஹாதா இது, இவள் என்கிற சொல்லுது, இவைகள் என்கிறது தான் அந்த இது. அதே மாதிரி தான் நாங்கள் தொலைவில் உள்ளதை சுட்டி காட்டுறதுக்கு நாங்கள் பயன்படுத்துறவர் அது, அவர்கள், அவைகள் என்று சொல்லுது. தாலிக்க தில்க உலாய்க்க. ஓகே, தாலிக்க என்றா ஒரு ஆணுக்கு சொல்றது, அல்லாட்டி ஒரு அது என்ற ஒரு பொருளை அகிரிணைக்கும் சொல்றது. நாங்கள் அதை பார்ப்போம், விவரமாக பார்ப்போம். ஆணுக்கும், அதாவது ஒவ்வொரு வேர்டும் அரபிக்கில் ஆனா பெண் ஒவ்வொரு இசைமையை நாங்கள் அடையாளம் காணணும். சரியான அது ஆனா பெண்ணாண்டு நாங்கள் அடையாளம் காண வேண்டும். அதுதான் அரபிக்கிற முறை. தமிழ் எல்லாம் இல்லை. அது நாங்கள் தெளிவா பால், அதாவது ஜெண்டர் படிக்கக்கூடாத படிப்போம். For the time being keep it. தாலிக்கு என்றால் தட், தில்க என்றா தட் அது அது அது, உலாய் கண்டா அவைகள், உலாய் கண்டா அவைகள் என்கிறது தான் இது. புரிஞ்சுதா ரயான்?
இதுல டவுட் புரியுது இருக்கா? புரியுது இது இல்ல நாங்க இல்ல டவுட் இல்ல இல்ல எனக்கு புரியுது. இது என்னதுன்னா நான் புரிஞ்ச வரைக்கும் நம்ம அந்த முஸ்லிமுன் முஸ்லிமன் முஸ்லிமீன் அந்த ப்ளூரல் டூவல் எல்லாம் படிச்சோம்ல, அந்த ம், மாதிரி முஸ்லிமுன் இல்ல ஒரு மூமினுன் வரும்போது அதுக்கு சுட்டி காட்டும் பொழுது இதுக்கு முன்னாடி வேர்டு என்ன வந்தா அது சென்டென்ஸ் ஃபார்ம் ஆகும் சொல்லி தான் நீங்க இப்ப கத்து கொடுக்குறீங்க. அப்ப ஜாலிக்க எப்ப போடணும், தில்க எப்ப போடணும், உலாயிக எப்ப போடணும், ஹாதி எப்ப போடணும், ஹாதா எப்ப போடணும், அந்தந்த ஃபெமினின் மெஸ்குலின் ஜெண்டருக்கும் அதுதான் நீங்க கத்து கொடுக்குறீங்க. ஸோ அந்த சின்ன சின்ன வேர்டு கனெக்டர் வேர்டு இதெல்லாம் ரொம்ப ரிப்பீட்டேட்டிவ் வேர்டு குரான்ல வரும். ஸோ இதான் நீங்க கத்து கொடுக்குறீங்க. கிளியர். இதே வந்து நாங்க தெளிவாக இது நான் இப்போ படிப்பிக்கிறதுக்கு படித்தோம்னா நாங்கள் லொஸ்ட் ஆயிரும்ங்கிறதுக்காக வேண்டி அதில் டீட்டெயில்ஸை படிப்பிக்கல. தற்போது நாங்கள் இதில் மீனிங்கை ஓரளவு உங்களுக்கு விளங்குறதுக்காக வேண்டி நாங்கள் பார்த்தோம். சரிதானே? அதாவது நாங்கள் பார்த்தது இதுதான், இந்த வேர்டு. இதை நீங்கள் விளங்கிக் கொள்வது பிறகு நாங்கள் தெளிவாக இதை பற்றிய டீட்டெயில்ஸாக நாங்கள் படிப்போம். எப்படி வசனத்தில் வருகிறதுங்கிறத தெளிவாக படிப்போம். தற்போதைக்கு உங்களுக்கு ஒரு சிறிய விளக்கத்துக்காகத்தான் அதை சொன்னேன். நீங்கள் இப்போ பார்க்க வேண்டியது நாம் படிக்கிற விஷயத்தில் லொஸ்டா போடாததுக்கு வேண்டித்தான் நான் அதில் தெளிவாக விளக்கம் இல்லாமல் சாதாரணமாக ஒரு ஒரு சிறிய விளக்கத்துக்காக வேண்டித்தான் அதை நான் சொன்னேன். ஆகவே நாங்கள் வந்து இப்போ நாங்கள் படிச்சது வளைந்து கொள்ளாத சொற்களை பார்த்தோம். அது ஒன்று அலிஃப் மக்சூரா, அதில் வரும். ரஃபாவும் அதுதான், நசுபும் அதுதான், ஜர்ரும் அதான். உதன் 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 பார்த்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் பார்த்தோம் ஒருமை மௌசூல்கள், இணைப்பு பெயர்கள், இவைகளும் வளைந்து கொள்ளாது. நீங்க இதை கொஞ்சம் பாடமாக்கிப்போம். அல்லதி அல்லத்தி, அல்லதி அல்லத்தி, அல்லதீனா அல்லாத்தி. அதாவது நான் ஒருமையும் பண்ண இப்படி சொல்லணும். அல்லதி அல்லதீனா, அல்லத்தி அல்லாத்தி, மா மன். இது பாடமாக்க. அல்லதி அல்லதீனா, அல்லத்தி அல்லாத்தி, மா மன். இதை நீங்க எப்படி வருகிறது என்னங்கிறதெல்லாம் தற்போதைக்கு எங்களுக்கு தேவையில்லை. ஜஸ்ட் கீப் இட் என்கிறது. இதுல மீன் அல்லதி என்றா அவன், சரியா? அல்லத்தி என்றா அவள், அல்லதீனண்டா அவர்கள், அல்லாத்தி இல்லாட்டி அல்லவாத்தி அல்லாயி என்று சொன்னா அந்த பெண்கள், அவைகள், அவர். சரியானே? அடுத்தது மாண்டா எதுவாக இருந்தாலும், எதை வேண்டுமென்றாலும், யாராக இருந்தாலும்ங்கிறதான். இதுதான் எங்களுக்கு இப்போ தற்போதைக்கு தேவை. நாம் எப்படி வசனத்தில் வருது எப்படி வருகிறோங்கிறத நாங்கள் தெளிவாக படிக்கும் போது படிப்போம். அதெல்லாம் உங்களுக்கு கன்செப்டுக்கு தேவையில்லைங்கிறதுக்கு கொண்டு தான் அது எப்படி வருகிறது என்னங்கிறதெல்லாம் நான் விளங்கப்படுத்தல். பொதுவாக ஒரு சின்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வசனத்தில் தமிழ் வாக்கியத்தில் எப்படி வருகிறோங்கிறத பொதுவாக முந்தைய செஷனில் படித்தோம். இதை விவரமாக பிறகு படிப்போம். நீங்கள் இப்போது தெரிந்து கொள்ள வேண்டியவை இவைகள் மட்டும்தான். அல்லதி அல்லதீனா, அல்லத்தி அல்லாத்தி, மா மன். இவைகள் வளைந்து கொள்ளாத இசும் மௌசூல், ஒருமை மற்றும் பன்மைக்கு பயன்படும் இணைப்பு பெயர்கள் என்கிறத மட்டும் வச்சுக்கணும். இது ஒரு தடவை சொல்லுங்க. ஆமா, அல்லதி அல்லதீன அல்லதி அல்லாத்தி மா மன். இன்னொரு தடவை அல்லதி அல்லதீன அல்லதி அல்லாத்தி மா மன். இவ்வளவும் என்னது? இது கனெக்டர்ஸ் வேர்டு. இது வந்து எப்பவுமே மாறாதது. வளைந்து கொள்ளலாம், வளைந்து கொள்ளலாம். ரஃபாவும் அதான், ரஃபாவும் அல்லதிதான், நசுபும் அல்லதிதான், ஜர்ரும் அல்லத்தியும் அதான். மூன்று நிலையிலையும் அதே நிலையிலாம் இருக்கும். வார வாக்கியத்துல வாரத்தை வச்சுதான் நான் கண்டுபிடிப்பேன். இதுவும் என்னது? வளைந்து கொள்ளாத சொற்கள். அப்படின்னா முதலாவது வளை ஏ அலிஃப் மக்சூரா, அலிஃப் மக்சூரா, அதுல முடிகிற வேர்டுகள், இரண்டாவது இசும் மௌசூல், ஒருமை மற்றும் பன்மை இணைப்பு பெயர்கள். அதான். அதுக்கப்புறம் நாங்க பார்த்ததுதான் பாயிண்டிங் வேர்ட்ஸ், ஒருமைக்கு மற்றும் பன்மைக்கு பயன்படும் சொற்கள். சரிதானே? அதுதான் நாங்க பார்த்தது. ஹாதா ஹாதிஹி ஹாஉலாய், ஸாலிக தில்க உலாய். சொல்லுவோம். ஹாதா ஹாதிஹி உலாயிக, ஸாலிக தில்க உலாய். ஹாதா ஹாதிஹி ஹாஉலாய், ஹாஉலாய், ஹாதா ஹாதிஹி ஹாஉலாய், ஸாலிக தில்க உலாய். ஓகே. இது ஹாதா தான் ரஃபாவும், ஹாதா தான் நஸ்ப், ஹாதா தான் ஜர், ஹாதி தான் ரஃபா, ஹாதி தான் நஸ்ப், ஜர். ஹாஉலாயும் அதே மாதிரி தான்
தாலிக்கையும் அப்படி. இது அருகில் இருக்கத்தை சுட்டி காட்டி சொல்ல. சரியா? அவன்டா ஹாதாண்டா இது என்ன இது என்கிற Yes, தமிழ் yes. கதை this ஆண்பால். ம். ஆதி என்று சொன்னாலும் இது ஒரு பெண்ணை சுட்டி காட்டும் போது. ஹாவுலாயி என்று சொன்னா இவர்கள் ஆண்பாலுக்கும் பெண்பாலுக்கும் இதே விடத்தான் யூஸ் பண்ணும். ஹாவுலாயி இவர்கள் ஆண்பால், இவர்கள் பெண்களையும் இதே தான் சுட்டி காட்டும். இதை நீங்க ஏன் அதை நான் கொஞ்சம் விளங்கப்படுத்தணும்னு சொன்னா இதர மீனிங்காண்டு கொஞ்சம் மனதில் இடம் பிடிக்கணும்னு தான் சொல்ல. அதே மாதிரி தொலைவில் உள்ளதுகளா அது என்று காட்டுறதுக்கு தாலிக்க என்றால் அது, தில்க என்றாலும் அது பெண்பால், உலாய்க்க என்று சொன்னா அவர்கள் ஆண்பாலுக்குமா தான் பெண்பாலுக்குமா தான். தாலிக்க என்றாலும் அதுதான், இது ஆண்பாலை குறிக்கும். தில்க என்றாலும் அதுதான் அதோட மீனிங், இது பெண்பாலை குறிக்கும். உலாய்க்கு என்றாலும் ஆண்பால் பெண்பாலுக்கு ரெண்டும் பொதுவானது. இது கிளியரா? கிளியர் இது ஏன் உஸ்தாத். நான் இப்ப விபரமா படிக்காம இருக்கோம்? இது நாங்க படிக்கிறது கான்செப்ட் இது எந்த குரூப்புக்குள்ள வரும்ங்கிறதால விவரமா எப்படிங்கிறத படிச்சா நாங்க படிக்கிற கான்செப்ட் லொஸ்ட் ஆயிருங்கிறதுக்காக தான் நான் இப்படியே படிக்கணும்னு நான் சொல்றேன். அதை பிறகு புரியுது. விவரமாக படிப்போம். எப்படி பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க. சென்டென்ஸ் வரும்போது இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு தெளிவு அது வரும். நாம தமிழ்ல உங்களுக்கு காட்டிருக்கிறேன். முந்தி ம். காட்டினது கொஞ்சம் உங்களுக்கு சில நேரம் என்னடா அப்பா என்னத்தை படிப்பிக்காரங்கிறதுக்காண்டி சில பேருக்கு சில நேரம் விளக்கம் இல்லாததுக்காக நான் தமிழ்ல இன்னைக்கு கொஞ்சம் சில இதுகளை போட்டு உங்களுக்கு காட்டுறீங்கன்னு எல்லாத்தையும் புரிஞ்சுதா? அப்ப நீங்க படிக்க வேண்டியது எது? இந்த சார்ட். நாங்க படிக்க வேண்டியது இந்த அல்லதி அல்லதீன அல்லதி அல்லாதி மாமன், அதுக்கப்புறம் ஹாதா ஹாதிஹி உலாய்க இல்ல இது ஹுவா ஆதா ஆதி ஆவுலால் ஹாவுலாயி தாலிக தில்க இதெல்லாம் என்ன பூரணமா வளையுமா? இல்ல மலையாளம் இதெல்லாம் இல்ல வளராது விளையாது. வளையாத சொற்கள். இது வளையாத வளையாயிருக்கும். இதன் எங்களோட நோக்கம் என்ன? ரஃபாவா நசுபா ஜர்ரான் இருக்கணும். வாக்கியத்துல ஒரு செயலை செய்யறது ஒரு சப்ஜெக்டா வாரா இல்ல ஒரு செயற்பாடு பொருளா வாராங்கிறத கண்டுபிடிக்கிறத ஜர் நிலையில வாராங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காண்டித்தான் இதை நாங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். புரிஞ்சுதா? புரியுது. இப்ப ஷேக் ஒரே ஒரு இதை எப்- சின்ன ரிக்வெஸ்ட் ஷேக். என்ன எனக்கு தெரிஞ்ச யாருக்காவது டவுட் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணி கேட்டுக்கோ சொல்லுங்க. அதுக்கப்புறம் நீங்க வேற செஷன்ல போனா நல்லா இருக்கும். ரைட், எனிவன்? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க யாருக்காவது டவுட் இருந்தா. இல்ல அப்ப ஷேக் நீங்க போலாம். யாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணல. இம்ரான் யாராவது ரெயின் ரைஸ் பண்ணிக்காங்களா? இல்லையே. அப்பனா ஷேக் நீங்க கரெக்டா போறீங்க மாஷா அல்லாஹ். எல்லாத்துக்கும் கிளியரா புரியுது போல இருக்கு. ரைட். நாங்க அப்படி சொன்னா நான் இதை ஏன்னு சொன்னா கொஞ்சம் இதை மனசுல வச்சுக்கொள்ளணும். இந்த சொற்கள் அவசியம் முழுமையாக வளைந்து கொள்ளக்கூடியது முஸ்லிம் சாட் சிங்குலரா இருக்கிறது. புரிஞ்சுதா? படிச்சது. புரியுது. ரெண்டாவது வளைந்து கொள்ளக்கூடிய சொற்களை பத்தி நாங்க பார்த்தோம். அதுல ஏ பி சி என்னது? ஏ பி சி. ஏ குரூப் என்ன? அலிஃப் மக்சூரால முடிகிறது, அலிஃப்ல முடிகிற சொற்கள். புதன் ம். குஸ்னாங்கிறதோட நினைவு வச்சுக்கணும். அடுத்தது இசு மௌசூல் இணைப்பு சொற்கள். அது அல்லதி அல்லத்தி மா அல்லதீனா அல்ல அல்லாத்தி மன். சரிதானே? ம். இவைகள் எல்லாம் வளையாத இணைப்பு சொற்கள். ரஃபா நசுபங்களா இதை நீங்க மனசுல வச்சுக்கணும். அதான் இசும் மௌசும். ரெண்டாவது நீங்க ஒருமைக்கும் பன்மைக்கும் பயன்பாடும் சுட்டுப்பர். ஹாதா ஹாதிஹி ஹா உலாயி தாலிக்க தில்க உலாயிக்க. இவ்வளவும் உங்களோட மனசுக்குள்ள வரணும். இந்த சொற்கள் வந்தால் அதுல ரஃபா நசுபு நிலைகளை உங்களோட பார்க்கும்போது விளங்காது. வாக்கியத்துல வருகிற சந்தர்ப்ப சூழ்நிலை வைத்துத்தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீர்கள். புரிஞ்சுதா? புரியுது. அடுத்து வெரி இம்பார்ட்டன்ட் ஆனது நாங்க படிக்க போறோம். இது பகுதி அளவு வளைந்து கொள்ளக்கூடிய பகுதி அளவு வளைந்து கொள்ளும். இது வெரி இம்பார்ட்டன்ட். நான் கொஞ்சம் விவரமாக படிக்க போறேன். சரியா? பகுதி அளவு எப்படி இருக்கு? நான் முந்தி சொன்னேன், ஞாபகம் இருக்கா? நான் என்ன சொன்னேன் ஆரம்பத்துல? சொன்னேன் ரெண்டு கட்டுப்பாடுகள் இருக்கு. ஒரு இசும் எடுத்தா கனமாக இருக்க மாட்டாது. என்னமா இருக்க மாட்டாது? இது லைட்டான நிலையெல்லாம் பெறும். ஒரு இசும் இயல்பாக வாக்கியத்துல கடினமாக இருக்கணும். முஸ்லிம்ங்கிற விட முஸ்லிமுன் தானே வரணும். ஆமா. முஸ்லிமென் நசுபாவர்களை முஸ்லிமென் என்று வரணும். ஜர்ராக்கள் முஸ்லிமின் என்று வரணும். ஆனா இப்போது பகுதி அளவு வளையக்கூடியதுகள் கடினமாக இருக்காது. முஸ்லிமு ஒன்று தான் வரும், முஸ்லிமா என்று வரும்.
முஸ்லிமி ஃபார் எக்ஸாம்பிள் அது இல்லை அந்த சொற்களில் நான் காட்டப்படும் வேறு சொற்கள் சரியானே ஆனால் இது வந்து கனமாக இருக்காது லைட் ஃபார்ம்ல இருக்கும் கசராவை எடுக்காது கசரா ரஃபா ஒரு நிலை நசுபும் ஜர்ரும் ஃபதா நிலையில இருக்கு புரிஞ்சுதா சார் கசரானா சில பேத்துக்கு புரியாது, அது புரிய வச்சிருங்க. கசரானா என்னது? கசராண்டா ஜர் 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 நான் காட்டுவோம் ரஃபாண்டா ஊ சவுண்ட்ல முடியும் நசுபண்டா ஆ சவுண்ட் கசராண்டா ஜர் ஈ சவுண்ட்ல முடியும் ஈ சவுண்ட் வரும். கசரானா ஈ சவுண்ட். கிளியர். கிளியர் கசராண்டா ஈ சவுண்ட்ல ஈ முடியும் சவுண்ட். ஓகே ஈ சவுண்ட் அப்படின்னா ஈ சவுண்ட்ல வராது என்ன சவுண்ட்ல ஈ சவுண்ட்ல வராது. அப்படின்னா ரஃபா ஒரு நிலை ரஃபாவும் நசுபும் ஜர்ரும் ஒரு நிலை பாபமா மூன்று வகைகள் பாப்போம் அரபி இல்லாத சொந்த பேர் அரபி சாராத குறிப்பு பேர் உதாரணமா ஜிப்ரீல் சுலைமான் யூசுப் இப்ராஹிம் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிம் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இது இவங்க அரபி அல்ல அரபி அல்லாதவங்க. எப்படி தெரியுமா ஏன்னா அரபி வந்து இஸ்மாயில் அலி இஸ்லாம்கிட்ட தான் வந்தது. அவரு தான் கத்துக்கிட்டாரு. ம் அதுக்கு இவங்களெல்லாம் முன்னாடி பாத்தீங்க, இஸ்மாயில் அலி இஸ்லாமுக்கு முன்னாடி உள்ளவங்க எல்லாம் அரபு இல்லாதவங்க. அப்படியா ஆமா. ஏன்னா இஸ்மாயில் அலி இஸ்லாம் அரபி கத்துக்கிட்டு வந்து அந்த யமன்ல இருந்து வந்த அந்த யாரு யமன்ல இருந்து மக்காவுக்கு அடைக்கலம் பண்றதுக்கு வந்த ஜம்ஜம் தண்ணி கிட்ட வந்து இப்பதான் அவங்க யமன்ல இருந்து வந்து அவங்க தான் கத்து கொடுத்தாங்க இஸ்மாயில் அலி இஸ்லாமுக்கு அரபி. நாம ஒரு பேசிக்கல வச்சு சொல்றோம் ஓகே நான் குர்ஆன்ல யார் அரபிக்குங்கிறது பிறகு பார்க்க சரியானே அரபி அல்லாதாக்கள் சரியா இது வந்து பார்ட்லி ஃபிளெக்சிபிள் பார்ட்லி அதாவது பகுதியாலேயே உடைந்து கொள்ள முடியும் முதல்ல எப்படி என்று பார்ப்பேன் நான் அரபிங்கிறத உங்கள்கிட்ட கேள்வி கேட்பேன் இதை ஜிப்ரீலு அதை ரஃபா ஆக்கினா ஜிப்ரீலு என்று வரும் நசுபு ஆக்கினா ஜிப்ரீலான்னு வரும் ஜர்ரன நிலையில வரும் ஜிப்ரீலி ஜிப்ரீலி என்று வரும் மனுஷனா வராது வராது வராது. நசுபும் ஒன்றுதான் ஆமா ஆமா நசபு வரலாம் ரஃபா வரலாம். ஆனா ஜர்ரும் ஜிப்ரீல்னு அந்த மாதிரி வேர்டு வராது. ஆனா ஜிப்ரீலு ஜிபிரீலா ஜிப்ரீல் ரஃபா ஜிபிரீலா இருக்கும் ஜிபிரீலா நசுபும் ஜர்ரும் உண்டு இது வாக்கியத்துல வார சந்தர்ப்ப சூழ்நிலை வைத்து நாங்க அடையாளம் காணோம் இது சரியா அதே மாதிரி சுலைமானும் சொல்லுங்க சுலைமான அப்படின்னா என்னது சுலைமான் என்னதுல இருக்கு சுலைமான் சுலைமான் ரஃபா ஸ்டேட்டஸ்ல இருக்கு, நசபுல இருக்கு, ஜர்ர் ஸ்டேட்டஸ்ல இருக்கு. யூசுஃபு யூசுஃபா வெரி குட் இப்ராஹிமு ஓகே நோ ப்ராப்ளம் இப்ராஹீம தாவூது தாவூத. ஏன் இப்படி கண்டுபிடிக்க எக்ஸாம்பிள் நீங்க அந்த லாஸ்ட் டைம் எங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்களே வகத்தால தாவூத இது ஜாலூத் அதுல பாருங்க தாவூதும் வரும் தாவூத வரும் ஆனா ஜாலூத் வராது. ஓகே அதை நாம பிறகு பார்ப்போம் உதாரணத்தை ரைட் பிறகு பார்ப்போம் இது ஆல்ரெடி இருக்கு பிறகு சேம் இதை நாம இப்போதும் ரஃபா எப்படி இருக்கும் நசுப் எப்படி இருக்கும் அதாவது சேலை சேவரா வரக்குள்ள எப்படி இருக்கும் வாக்கியத்துல விளக்கமா வரக்குள்ள எப்படி இருக்கும் ஜர்னல் இப்ப நான் சொல்ல குர்ஆன் குறிப்பிட்ட 4 அரபு நபிகளை பேர் சொல்லுங்க 4 பேர் தான் அவ்வளவுதான் அரபு நபி யாரும் ஆமா சொல்லுங்க யாரும் சதம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓகே ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் வேற வேற யாரும் 2 தானே இன்னும் 2 சொல்லணும் ரைட் பாருங்க இது சரிதான் நீங்க சொன்னது முகமது அலைஹிஸ்ஸலாம் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் குர்ஆன்ல குறிப்பிடப்பட்ட 4 அரபு நபிகள் இவர்கள் தான் அரபிகள் என்று சொல்லலாம் சரியானே முஹம்மதும் ஹூதும் ஷுஐபும் இது வந்து அரபி அல்லாஹ்களா அரபு நபிகள் இதாரு அரபு நபிகள் அரபி அல்லாத பத்தி தான் நாங்க இப்ப சொல்லி இவங்க அரபி இல்லாதாக்கள் தான் இன்னும் இருக்கிற அரபி இல்லாக்கள் தான் பகுதியாலே உழைவாங்க அரபி
நபிகள் அரபி உள்ள அந்த பெயர்கள் அவ்வளவு என்ன செய்யும் பூரணமாக வளைந்து கொடுக்கும். முஹம்மதுன் முஹம்மதன் முஹம்மது, ரஃபா முஹம்மதுன், நசுபு முஹம்மதன், ஜர் முஹம்மது, லைட்டும் ஆகலாம், எல்லாம் ஆகலாம். புரிஞ்சுதா? புரியுது. அப்ப நான் ஹூது எப்படி வரும்? ஹூது ஊதன், ஹூதா ஹூதி என்று ஹூது ஹூதா ஆமா. ஹூதாண்டு வருமா? ஊதன், ஊதன், ஹூதன் ஊதுன், ஊதுன். ஊதன், ஊதின். ஹூதன் ஆ. ஹூதின். அப்ப இது கடினமான பண் இதுல வரும். இப்படித்தான் வரும் நீங்க ரஃபா நசுப பார்த்தா. புரிஞ்சுதா? அப்படியேண்டா அரபி அல்லாத பெயர்கள் மட்டும்தான் பாதி அளவு பகுதி அளவு வளையும். அரபி நபிகள பேர் பூரணமாக வளைந்து கொடுக்கும். அடுத்தது பெண்களின் பெயர், தனித்துவமான பெண்களின் பெயர், அது பகுதி அளவு வளையும். ஜெய்னபு, ஜெய்னபா, ஜெய்னபா, ஜெய்னபுன் அண்டு வராது, ஜெய்னபன் அண்டு வராது, ஜெய்னபின் அண்டு வராது. அப்படி என்று சொன்னால் ஜெய்னபு ரஃபா, ஜெய்னபு ஜெய்னபா நசிப், ஜெய்னபா ஜர். கிளியர்? Clear. அதே மாதிரி ஹதீஜத்து, ஹதீஜத்தா, ஹதீஜத்தா. இது அடுத்தது சொல்லுங்க. புரிஞ்சுதா? இது புரிஞ்சுதா? பெண்கள பேர் எப்படி வரும்? பகுதி அளவு வளையும். ரைட். அடுத்தது தனித்துவமான ஆண் பெயர்கள், பெண்பாலுக்கு இணை இல்லாத பெயர்கள். உதாரணமா ஹம்சா. ஹம்சா ஒரு ஆணுடைய பேர் இல்லையா? அதுவும் ஆமா. பாசியல் பார்ட்லி பிளெக்சிபிள், பகுதி அளவு வளையும். ஹம்சத்து, ஹம்சதா, ஹம்சதா. புரிஞ்சுதா? புரியுது. அடுத்தது இடங்களின் பேர். என்னது? இடங்களின் பேர். இடங்கள். மக்கத்து, மக்கத்தா, மக்கத்தா, எதிரிபு, எதிரிபா, எதிரிபா. அப்படின்னா ரபா வரக்குள்ள மக்கத்துவா வரும், நசுபா வரக்குள்ள மக்கத்தா வரும், ஜர்ரா வரக்குள்ள மக்கத்தா. இது தடிப்பமா வருமா? இல்ல. இல்லை. இதான் பகுதி அளவு வளையக்கூடிய எதிரிப்பு எதிரிபா. இப்ப நான் படிச்சதுல தற்போது பகுதி அளவு வளைந்து கொள்ளக்கூடியதுல 3 விஷயங்களை படுத்து. இது 3 தான் பகுதி அளவு வளையும். இது மூன்று. அதாவது அரபி அல்லாத பெயர்கள், அதாவது அரபி நபிகள் 4 பேர் தான். முஹம்மதுன், ஹூதுன், ஷுஐபுன், சாலிஹ். மற்றதெல்லாம் பார்ஷியலி வளைந்து கொள்ளக்கூடிய பகுதி அளவு. அதாவது ஜிப்ரீலு, ஜிபிரிலா, ஜிபிரிலா, சுலைமானு, சுலைமானா, சுலைமான், ரஃபா, நசுபு, ஜர். புரிஞ்சுதா? அப்படின்னு சொன்னால் பகுதி அளவு வளைந்து கொள்ளக்கூடிய முதலாவது சொல்லணும் அரபி இல்லாத பெயர். அடுத்தது பெண்கள பெயர், இடங்கள பெயர். 3 தான். கிளியர்? கிளியர். 3 தான். வெரி சிம்பிள். இது எப்படி வருங்கிறத காட்டி. கிளியர்? அடுத்தது போமா? இதுல டவுட் இருக்கா? இப்ப இதுல விதிவிலக்கு கொஞ்சம் பார்ப்போம். என்னதை பார்க்க போறோம்? விதிவிலக்கு. ரைட். இந்த பார்த்ததுல 3 வாசிங்க. இதுல 3 எழுத்துள்ள சொற்கள். இது ஒரு ஆளை பேரை குறிக்குதா இல்லையா? அரபி இல்லாத பேர் வேணும். இது பாசியல் தானே இது ஆகணும். அதாவது பகுதி அளவு வளைந்து கொள்ளக்கூடிய ஒரு அரபி அல்லாத பேர். ஆனால் 3 எழுத்துள்ள சொல் வரணும். நடு சொல்ல வார சொல் சுக்குனிக்கும். எது நினைக்கணும்? சுக்குனிக்கும். அப்படி என்றால் இது பூரணமாக வளையும். நூஹுன், நூஹன், நூஹ். லூத் அலைஹிஸ்ஸலாம், லூத்துன், லூத்தன், லூத்தன், நூஹ் அலைஹிஸ்ஸலாம். இதெல்லாம் அரபி அல்லாத பெயர்கள். இது அரபி அல்லாத பெயர்கள் எல்லாம் பகுதி அளவு வளைந்து கொள்ளக்கூடியதாக லைட்டா இருக்கணும். ஒன்று ரஃபாவும் நசுபு ஜர்ருக்கும் 2 நிலையில இருக்கும். அப்படித்தானே பார்த்தோம். ஆனால் இது சுக்கூன் 3 எழுத்து உள்ளது, நடுவுல வாரதுல சுக்கூன் இருக்கும். அப்படியான பெயர் உள்ளது வந்தால் பூரணமாக வளையும். எவ்வளோ? பூரணமாக வளையும். அது தடிப்பமா வரும். ரஃபா நசுபு ஜர்ர 3 நிலையும் கிளியராக காட்டும். அதுக்கு அடுத்து இடங்களின் பெயர். அதுவும் அதுனும் என்றா இடம். அதுனும்ங்கிற சொர்க்கத்தில் அந்த காட்டுற அந்த இடம். அதுனும், அதுனன், அதுனின். அப்படித்தான் நினைக்கிறேன். பார்ப்போம். அதுனும் சரியான. அதுனும் என்கிறது 3 எழுத்துள்ள இடம். சரியா? அதுல முதல்ல 2வது நடுவுல வார எழுத்துல சுக்குன் இருக்கும். அப்படி என்றால் இது பூரணமாக வளைந்து கொள்ளக்கூடியது. அடுத்தது இடங்களின் பெயர். பாசலி ஒரு இடத்திற பெயரை நான் சொன்னோம் பகுதி அளவு வளைந்து கொள்ளக்கூடியதுன்னு சொன்னோம். மக்கத்து, மக்கத்தா, மக்கத்தான்னு படித்தோம். பாகிஸ்தானு, பாகிஸ்தானா, பாகிஸ்தான். ஆனா அல்ல சேர்த்தால் அது பூரணமாக வளையும்.
அந்த இடம் அல்லங்கிறது ஸ்பெசிஃபிக். அல் போட்டா அல் பாகிஸ்தானு அல் பாகிஸ்தானா அல் பாசிஸ்தானி, இது ஜர்ல வருது. புரிஞ்சுதா? ம். அதே மாதிரி இது புரிஞ்சுச்சா புரியலையா? புரியுது. புரியுது. அல்ல சேர்த்தா அது ஒரு இடத்துல பேர் எப்படி வரணும் பொதுவா? ஒரு இடத்துல பேரு பார்ஷியலி ஃபிளெக்சிபிள் வரும். பாஷி அப்படின்னா என்ன? ரஃபா உண்டும் நஸ்பு ஜரும் ரஃபா ஒரே உண்டும் நிலையில் வரும். நஸ்பு ஜரைமும் ஒரே இதுல ஆனா வரும். பாகிஸ்தானு பாகிஸ்தானா பாகிஸ்தானான்னு வரும். ஆனா அல்ல ஓ, சேர்த்துச்சுன்னா அந்த இடத்துல அல் பாகிஸ்தானு அல் பாகிஸ்தானா அல் அல் பாகிஸ்தானு பாகிஸ்தான் மூன்று அல் நிலையும் காட்டும். மூன்று நிலையும் ம். காட்டும். இது ஏன் தடிப்பமா வரலன்னு யோசிக்க. அல்ல சேர்க்கும் போது நான் சொன்னேன் ம். தன்வீன அதுக்கு லைக் இல்லை, அதால ஊ என்ற சவுண்ட்ல வரும்னு நான் வந்து பார்த்தேன். அதாவது நாலாவது முதாஃபாக மாற்றுவதன் மூலம் ஒரு அதை பிறகு வரும் பார்ப்போம். அது பிறகு நாங்கள் பார்ப்போம். முதாஃபா மாக்குற நாங்கள் வில் லேர்ன் இட் அதை நான் இப்போ சும்மா பொதுவாக அவங்களுக்கு சொல்லித்தரோம். முதலாவது விதிவிலக்குகள். ஒன்று, இடத்திர பேரோ ஒரு அரபி அல்லாத பேரோ மூன்றெழுத்துக்குள்ள கொண்ட சொற்கள். அந்த சொற்கள்ல மூன்றெழுத்து சொற்கள்ல நடுவுல வார எழுத்துல சுக்குன் இருக்கும். அப்படி இருந்தால் அது பூரணமாக வளையும். அப்படி இல்லாம ஒரு இடத்திர ஒரு இடமோ இடத்திற்கு. இல்லது ஒரு அரபி அல்லாத பேரோ பகுதி அளவு வளைந்து கொள்ளக்கூடிய சொற்களாகத்தான் இருக்கும். ஆனால் மூன்று எழுத்துக்குள்ள உள்ள ஒரு இடத்திர பேரோ அல்லது ஒரு அரபி அல்லாத பேர் வந்தால் நடுவுல சுக்குன் இருந்தால் அது பூரணமாக வளையும். அதுக்கு அடுத்தது ஒரு இடத்திர பேர் பகுதியால் வளைந்து கொள்ளக்கூடியது. ஆனால் அதுக்கு அல்லை சேர்த்தால், அல்லங்கிற அலிஃப்லாம் சேர்த்தால் அது வந்து பகுதியாக வளைந்து கொள்ளக்கூடியது, பூரணமாக வளைந்து கொள்ளக்கூடியது. அதுக்கு அடுத்தது ஒரு இசுமை முதாபாக மாற்றும் போது அதை பிறகு நாங்கள் அடுத்த இதுகளை பார்ப்போம். For the time being, keep it. We will learn it later. இது கிளியர்? ம். யாரும் நீங்க கேட்டேலே இதை கண்டுபிடிங்கப்பா. இப்ப இந்த வாக்கியத்துல இந்த இந்த ஆயத்துல வைதிபித்தலா இப்ராஹிம ரப்புஹு பிகலிமாத்தின் ஃபஅத்தம்மஹுன்ன. இதுல இபுத்தலாண்ட டெஸ்ட் இதாண்டா வென் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தோடு வருது. அப்படியா இல்லையா? ஓ, ரைட். இதை தற்போது கேட்க வேணாம், எப்படி வருகிறது பிறகு நான் சொல்லித்தார். இசம் ஒன்று தடிப்பமாக தான் வரணும். வை இட் இஸ் கம்மிங்கிறது ஃபார் த டைம் பீயிங். இதைத்தான் நான் சொன்ன முதாஃப் வேர்டுங்கிறது. அது பிறகு நாங்கள் பார்ப்போம். இப்போ இப்ராஹிம், ஐ டோன்ட் வாண்ட் டு டச் திஸ். இப்ராஹீமா பொதுவாக அரபியால பேரா இல்லையா? ம். அப்படிங்களா? ரயான், அரபியால பேரா இல்லையா? அரபியல்ல உங்களோட மைக் ஒன் பண்ணலையா? எங்க உங்களோட மைக்? ரைட். ரிஸ்வான், அரபி இல்லாத பேர், அரபி இல்லாத பேர். அரபி இல்லாத பேர். இது என்ன நிலையில இருக்கு? இப்ராஹிமா. இப்ராஹிம். இது நசப் ஸ்டேட்டஸ்ல இப்ராஹிம இருக்குது. நசிபா இருக்கா நசப்ல ஜர்ரா இருக்கா? ஜர்ராவ் நசபாவும் இருக்கலாம், ஜர்ரா ஜர்ராவும் இல்லாட்டி இருக்கலாம். வை ஜர்ராவ் வை டு யூ இருக்கலாம். சே லைக்? ஏன்னா இந்த பேர் வந்து ஆஹ், அது முதல்ல சொல்லுங்க, பார்ஷியலி அரபி இல்லாத பேரா இல்லையா? ஆமா பார்ஷியலி அரபி இல்லாத பேர் வந்து பார்ஷியலி ஃபிளெக்சிபிள். அப்பனா ரஃபா நசிப் நிலை எப்படி இருக்கு? ரசாப்னா இப்ராஹிமு ரஃபா எப்படி இப்ராஹிம் இப்ராஹிம்? ரஃபா எப்படி இப்ராஹிம் இப்ராஹிம்? இப்ராஹிமு இப்ராஹிம. ம். இங்க ஆண்ட சவுண்ட்ல வருது. ரஃபாவும் இருக்கலாம், நசுபாவும் இருக்கலாம். அப்படியா இல்லையா? ஓ, சாரி, நசுபாவும் இருக்கலாம், ஜர்ராவும் இருக்கலாம். இங்க நான் டீட்டெயில்ஸா வருகிறேன்னு சொல்றேன். சரி, எப்படி பார்க்குறேன்னு சொன்னா அது பிறகு யூ கேன் லேர்ன் இட். இது வசனத்துல இந்த இந்த வாக்கியத்தில் இந்த இந்த ஆயத்துல இப்ராஹிமை டீட்டெயில்ஸா இப்ராஹிமை அவருடைய ரப் பரீட்சித்தான் இது. அப்படின்னா இப்ப நாங்க இந்த வாக்கியம் for the time being இது வந்து நசுபாவும் இருக்கலாம், ஜர்ராவும் இருக்கலாம். சரியா? இது ஜர் வாரத்துக்குரிய கண்டிஷன் தற்போதுக்கு இல்லை. நீங்க உங்களுக்கு இன்னும் படிக்கல. அதனால இது வந்து நசுபாக இருக்கிறது. என்ன இருக்கிறது ரிஸ்வான்? நசபாக இருக்கிறது. நஸ்பஹா இருக்கு. ஜர் வார கண்டிஷன் இன்னும் நீங்க படிக்கல. சரியா? ஆமா. அதனால உங்களுக்கு அது தெரியாது. நான் இது சொல்ல நசுபு நிலையில நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. வாக்கியத்துல டீட்டெயில்ஸா வருகிறது. சரியானே?
நீங்க ம். நசுபா ம் ஜர்ராங்கிற அந்த கண்டிஷன் ரெண்டையும் படிக்கும் போதுதான் இந்த ரெண்டையும் நீங்க தெளிவாக பார்க்கலாம். இப்போது இது நசுபாக இருக்கிறது, டீட்டெயில்ஸா வருது. தெளிவு. ம். ஓகே. கிளியர். அடுத்தது இது கனமாக இருக்க மாட்டா, இலகுவான வழியில் இருக்கும். ரஃபா ஒரு நிலையும் நசுபு ஜர் ஒரு நிலையிலையும் வரும். வக்கத்தல தாவூது ஜாலூத்தா நீங்க கேட்டீங்க கூடிய கிளாஸ் அதே தான் உங்களுக்கு கொண்டு வரணும். அதான் உங்களுக்கு ஆரம்பத்திலேயே தான் காட்டலாம், இப்பயும் அதை தான் காட்டலாம். அப்பதான் நீங்க சரியா பாரு. இது கத்தலன்னு சொன்னா கொல்றது. தாவூது ஜாலூத்தா இது என்ன நிலையில வருது? இது ஒரு ஃபிஅலா? இது ஆமா. இது ஒரு ஜர்ரு இது ரஃபா நிலையில இருக்கு தாவூது. ஷஃபா நிரல இது அது ஜர்ரு இதுல நசப் நிலையில இருக்கு. நசபு இல்லாட்டி நசுபா ஜர்ரான்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. இல்ல. ஆனா ரெண்டுக்கும் வித்தியாசம் பார்க்கறது இப்போ உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ண தெரியும் until you know the job. ஓகே ரைட். ஆமா, அது இப்ப வரைக்கும் நாங்க நசப் தான் சொல்லுவோம். இது தாவூதுன்னு ரெண்டு தான். இசும் ஒன்று ஒரு வாக்கியத்துல வருன்ற போது தடிப்பமாக தான் வரணும். என்ன வரணும்? தடிப்பமாக தான் வரும். ஆனா இது லைட்டா வருது. what is the reason? இது உங்களுக்கு தெரியும். why it is light? பார்ஷியலி ஃபிளெக்சிபிளான ஒரு இஸ்ம். இசும் பகுதி அளவு வளைக்கக்கூடியது அரபி அல்லாத ஒரு ஆள் பெயர். அப்படியா இல்லையா? அரபி அல்லாத தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அரபி அல்லாத பெயர். 4 அரபி நபிகள் தான் குர்ஆன்ல இருக்கு. அப்படியா இல்லையா? ஓ அப்படின்னா அந்த 4 நபிகளை தவிர மற்றவைகள் எல்லாம் அரபி அல்லாஹ். அந்த பெயர்கள் எல்லாம் பகுதி அளவு வளைந்து கொள்ளுங்க. ரஃபாவுல தடிப்பமாக வராது. தடிப்பமாக வராது. வராது. எப்பயும் லைட்டா வரும். லைட்டா வந்திருக்கா இல்லையா? இப்ப ரஃபா ஸ்டேட்டஸ் ரஃபாய்னா ஒரு வாக்கியத்துல செயலை செய்தவரா இல்லையா? ஓ ரஃபா டுவர். அப்படின்னா யாரு கொலை செய்தார்? தாவூது கொலை செய்தார். அப்படின்னா இந்த ரஃபா ஸ்டேட்டஸ் இது ஃபியல். ஆனால் இது அவுட் சைட் ஃபீல்ட்னு சொல்லுவாங்க. பிறகு பார்ப்போம் கிளியரா. இப்போது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் கொலை செய்தார். யாரை? ஜாலூத். ஜாலூத்தாவை கொலை செய்தார். இது நசிபு ஸ்டேட்டஸ்ல ஜர்ல வரும். ஜர் வாரத்துக்குரிய ரீசன் இன்னும் வரல, நீங்க படிக்கல. ஆனா இப்போது இது நசிப் டீட்டெயில். யாரை கொலை செய்தார் என்ற கேள்விக்கு விடைய வந்தால் என்ன வரும்? அப்படி பார்த்தால் டீட்டெயில்ஸ் ஆகும். யாரு கொலை செய்தார் என்று வந்தால் இது என்ன வரும்? செயலை செய்தார். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஜாலூத்தை கொலை செய்தார். அப்படி கேள்வி கேட்டு நீங்க அடையாளம் பண்ணுகின்ற போது நீங்க ஐடென்டிஃபை பண்ணலாம். அரபிக்கில் நீங்க பார்க்கின்ற போது இது பார்ஷியலி ஃபிளெக்சிபிள், பகுதி அளவு வளைந்து கொள்ளக்கூடிய செல். ஒரு அரபி அல்லாத ஒரு நபியோட பெயர், அரபி அல்லாத பெயர் பகுதி அளவு வளைந்து கொள்ளக்கூடியது, கடினமாக இருக்காது. அது ரஃபா ஸ்டேட்டஸ்ல இருந்தால் செயலை செய்பவர் இந்த இஸ்ம். ஜாலூத்துங்கிறது ஒருவர பெயரை குறிக்கிறது. இது நசுப் ஸ்டேட்டஸ் வருது. அது டீட்டெயில்ஸா வருகிறது. புரிஞ்சுதா? அதே மாதிரி தான் இந்த இப்ராஹிம். தெளிவா இருக்கா? ஓ ரைட். அடுத்து இன்னும் ஒன்று குயிக்கா ஃபாஸ்ட். ரைட். நாங்க இதுவரை இதோட நாங்க முடிச்சு கொடுக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் கேள்விகள் இருந்தா போறதுக்கு முந்தி ஏண்டா நாங்க இப்ப ஃபிளெக்சிபிள் பத்தி படிச்சிருக்கோம். அடுத்த கிளாஸ்ல நான் ஒரு ரிவிஷன் ஒன்று குயிக்கா செய்வேன். நீங்க இந்த நாள் நான் சொன்ன அவ்வளவு நீங்க எது முழுமையா வளைந்து கொள்ளக்கூடாது, பகுதியாளை வளைந்து கொள்ளக்கூடியது, சரியா? அதெல்லாம் நீங்க கேட்டா நீங்க சொல்லணும். அதுக்கு நான் டேபிளும் தருவேன். இப்போது ஒரு இஸ்ம் லைட்டாக 4 காரணங்கள் 2 காரணங்கள் படிச்சிருக்கோம். எத்தனை காரணம்? முதலாவது காரணம் என்ன படிச்சோம் ஆரம்பத்தில்? ஞாபகம் இருக்கா? இஸ்ம் லைட்டாக காரணத்துக்கு முதலாவது காரணம் என்ன படித்தோம்? பயான் யாராவது சொல்லுங்க பாப்போம். இல்லை, நான் முந்தி படிச்சோமா? முழுமையாக மறுத்து சொல்லுகின்ற போது பூரணமான மரம் அந்த இஸ்மோட கண்டிஷன் என்ன வேணும்? லைட்டா இருக்கும். அப்படித்தானே? அதுல கண்டிஷன் தான் முந்தி லா ரைபா. ரைபாங்கிற இஸ்ம் லைட்டா இருக்கு. அதுக்கு இன்னும் ஒரு கண்டிஷன், இது முழுமையா சொல்றதுக்கு நசுபா. அப்படின்னு இந்த இஸ்ம் லைட்டா இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் இங்கே என்ன? முதலாவது காரணம் முழுமையாக மறுத்து கூறும். அப்படின்னு அது ஒரு காரணம் பார்த்தோம். அதான் இது சரியான அப்சல்யூட். 2வது பகுதியாளை வளைந்து கொள்ளக்கூடிய இப்ப படிச்சோமா இல்லையா? அது என்ன கடினமா வரலாமா?
கடினமாக வருமா, ஹெவியா வருமா இல்ல லைட்டா வாக்கியத்துல? இல்ல வராது. லைட்டு தான் லைட்டா வரும் அது. ரைட்டா தான் வரும். சரியான அரபி ம். அல்லாத சொந்த பெயர்கள், இடங்கள தனிப்பட்ட பெயர்கள், பெண்கள பெயர்கள் எல்லாம் என்ன நிலை வரும்? லைட்டான நிலையில வரும். ம். இதானே இப்ப படிச்சோம். லைட் ஆமா. ஆகுறது 2 காரணம் படிச்சிருக்கீங்களா இல்லையா? ஓ இன்னும் 2 காரணம் படிக்கணும். அதை படிச்சா லைட் வர்றதுக்கு எல்லா காரணமும் உங்களுக்கு தெரியும். முதலாவது காரணம் முழுமையாக மறுத்து சொல்றோம். முழுமையா மறுத்து அந்த சொல்ற. இசும் வந்து லைட்ல இருக்கு. அதுக்கு இன்னும் ஒரு கண்டிஷன், எக்ஸ்ட்ரா கண்டிஷன், அது நசுபில் இருக்கு. சரியானே? ம். அதான் ஓ படித்தோம். அடுத்தது பகுதியாலை வளைந்து கொள்ளக்கூடிய சொற்கள் ஒரு அரபி அல்லாத சொந்த பெயரா இருக்கலாம், ஒரு தனிப்பட்ட இடக்கில பேர் இருக்கலாம், பெண்களின் பேர் எல்லாம் என்னது பகுதியாலை வளைந்து கொள்ளக்கூடியது லைட்டாக இருக்கும். ஆனா அந்த இசும் லைட். ஒரு இசும் லைட்டாக வர்றதுக்கு முதலாவது காரணம் அது வந்து முதலாவது அந்த முழுமையாக மறுத்து கூறுகின்ற போது, ஒரு விஷயத்தை முழுமையாக நோ என்று சொல்லுகின்ற போது அந்த இசும் லைட் ஆகிடும். அடுத்தது பகுதியாலை வளைந்து கொள்ளக்கூடிய சொற்கள் ஒரு இடம், ஒரு அரபியால் அது பேர், ஒரு பெண்கள பேர் எல்லாம் லைட்ல வரும். புரிஞ்சுதா? தடிப்பமா வருமா? ஆ. நாலாவது இல்ல காரணம் வராது. சரியா, விதிவிலக்கு உங்களுக்கு தெரியும். சுக்கூன் உள்ள வேர்டு, 3 எழுத்து கொண்ட சொற்கள், ஒரு நடு எழுத்து சுக்குன் இருந்தா ஒரு ஆள பேரா இருக்கலாம், இடத்துல பேரா இருக்கலாம், அது முழுமையாக வளைந்து கொள்ளக்கூடும். அடுத்தது இது நீங்க பிறகு படிப்பீர்கள், நாங்க டைப் படிக்கக்குள்ள. அதாவது ஒருவரை அழைக்கிற யா வரத், ஹேய் கம் என்று சொல்லும் போது அங்கிற யாவோட அடுத்த வார சொல் வந்து லைட்ல இருக்கும், அது ரஃபாவில் இருக்கும். அதை பிறகு நாங்க படிப்போம். இது படிக்கல, when we cover it you will know it. அதுக்கடுத்து முதாஃப், அதையும் பிறகு பார்ப்போம். புரிஞ்சுதா ரிஸ்வான்? ஓ அடுத்தது முதாஃப்ங்கிற வேர்டு, இதை பிறகு படிப்போம். இப்போது தற்போதைக்கு தெளிவாக படிக்கின்ற போது இன்னும் ஒரு 2-3 சாப்டர் போகலாம், அது படிப்போம். கிதாபுல்லா, அல்லாவின் புக் என்று சொல்லுகின்ற போது முதலாவது வேர்டை சொல்ல நாங்கள் முதாஃபன், இந்த வேர்டு வந்து லைட் ஆயிடும். அதை நாங்கள் தெளிவாக பிறகு படிப்போம். நோ நீட் டு worry about this. இதை வந்து தான் இப்போ worry பண்ணுறீங்களா? தெளிவாக பிறகு படிப்போம், ஈஸியாக படிப்போம். சரியா? அதான் இதையும் நீங்கள் வைத்துக்கொள்ளுங்க. இதை தெளிவாக பிறகு படிப்போம். ஒருவரை அழைக்கின்ற போது யா வலத், ஏய் பெண்ணே, அட நண்பா என்று கூப்பிடுறதான் யாங்கிற சொல். அதோட அதுக்கு வார இசும் வந்து லைட்ல இருக்கும், அழைக்கிறது. அதுக்கடுத்து முதாஃபங்கிற வேர்டு. இதுதான் இசும் 4 லைட் ஆகிறதுக்கு 4 காரணம். இது 2ஐயும் பார்த்திருக்கீர்கள். இதையும் தெளிவாக பிறகு பார்ப்போம். புரிஞ்சுதான்? இவ்வளவுதான் நாங்க படித்தோம். யாரும் கேள்விகள்? அல்லு சேர்க்கின்ற போது அது லைட்டாகவும் இருக்க மாட்டா, ஜர்ராகவும் இருக்கும். இனி கேள்வி பிறகு நாங்க ரிவிஷன் பிறகு செய்வோம்னு நினைக்கிறேன். யாரும் முடிச்சு கொள்வோமா? யாராவது கேள்வி இருந்தா கேட்கணும். இதை நான் பிறகு உங்களுக்கு